தற்பொழுது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் கூடலூரில் இருந்து இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் இன்று நமதுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியை செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஐயா பற்றி அறிமுகம் செய்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் கடந்த 26 ஆண்டுகளாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி கொண்டு வருகின்றார்கள். அரசு துறையில் பொறியாளராக தொண்டாற்றி வருகின்றார்கள். கூடலூர் அறக்கட்டளையில் ஸ்மார்ட் துணை தலைவராக தொண்டாற்றி வருகின்றார்கள். தமிழகம் முழுவதிலும் மனவளக்கலை வகுப்பு நடத்தி அனுபவமுடையவர்கள். இணைய வழியாகவே மனவளக்கலை அன்பர்களுடைய இதயங்களை தன்னுடைய நிதானமான தெளிவான கருத்துக்களால் இணைத்தவர்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய ஐயா அவர்கள் தற்பொழுது ஒரு சில விளக்கங்கள் அளித்த பின்பு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை சிந்தனை உரை அளிக்குமாறும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம் என்று மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. தந்தைதான் ஈரும் ஒன்று சேர்ந்து தலைப்பதர் உடலாகி உலகு வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி ஒரு உயிரின் சேர்க்கை ஒரு திருவடியை வணங்கி வாழ்ந்தோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சூப்பமாக நிரம்பி இந்த நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க. சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனையாக நாம கேள்வி பதில் நிகழ்வாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்வுல நாம சிந்தனையை தூண்டுவதற்கான சில கேள்விகளை எழுப்பி கொண்டு சிந்திப்பது நம்மளுடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதுல இன்னைக்கு மெய் விளக்கம் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நான் இதை தொடர்ந்து போகலாம் அப்படின்னு. நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் ஒன்றே அப்படின்னு மகிழ்ச்சி பாருங்க. நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, அது இறைவனாக இருந்தாலும், ஜீவாத்மாவாக இருந்தாலும், பரமாத்மாவாக இருந்தாலும் நிறைய அறிவில் ஒன்றாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உண்டோம். இந்த உயிரறிவுல அந்த உயிர்ல இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள்ல நாம முன்பின்னாக இருக்கோம். ஒருத்தர் வித்தியாசம் ஏன் வருதுன்னா, இந்த பதிவுகளுடைய அடிப்படையில மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கோம் இல்லையா? ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளின் எல்லை உண்டாக்கி கொண்டு அதுல வரையறுத்து கொண்டு வேறுபடுகின்றோம். ஊனுருவுல இந்த உடல் அளவுல வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுல பார்த்துட்டோம்னா, இதுல ஏற்படக்கூடிய இன்ப துன்ப அளவுகள் எல்லாம் எல்லைகளை வரையறுத்து கொண்டு நாம துன்பப்படுகிறோம். அதாவது ஒரு எல்லை இன்பம், இன்னொரு எல்லை துன்பம், இன்னொரு எல்லை அமைதி, இன்னொரு எல்லையில சொல்லும் போது பேரின்பம், இப்படின்னு எல்லைகளை வரையறுத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? சிரமங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஏனெங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு என்னும் வினாக்கள் உடைய இழைந்து ஆழ்ந்து செல்ல வான் அறிவோம் உயிர் விளங்கும். வானறிவோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் அந்த இடத்துலதான் வளம் பெறுவோம். வான் அறிவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அறிவே தெய்வம்ங்கிற அந்த நிலையை நாம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளுகிற போது இந்த பிரபஞ்சமே இந்த உயிராக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உயிரறிவு அப்படின்னு சாமி சொல்றாங்க இல்லையா? உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொல்லுவேன். அந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறக்கூடிய தரம் நமக்கு ஏற்பட்டு போகும். இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாமே நம்ம கிட்ட உயிர் எங்க இருக்கிறதுன்னு கேட்டா இந்த உடல் அளவில் இருக்கிறதுன்னு சொல்லலாம், உடலுக்குள் இருக்கிறது அல்லது உடலாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சமே உயிராக இருக்கிறது. ஏன்னா வெளியில இருக்கிற போது அத பெரிய அளவுல விருந்திருந்தா மகாகாசம்னோ, அதே பஞ்சபூதங்களுக்குள்ள வரும்போது பூதாகாசம்னோ, அதே விந்துகள் நமது உடம்புக்குள்ள வருகிற போது சித்தாகாசம்னு பேர் வைக்கிறார். அப்ப ஆகாசம்
எந்த எல்லையில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாடி பேர் தான் மாறி இருக்கிறதே ஒழிய எல்லாமே ஆகாச துகள் தான், வெறும் விண்துகள் தான். அப்படி எடுத்துட்டா நானாக இருப்பதும் சரி, இந்த பிரபஞ்சமாக இருப்பதும் சரி, விண்தா அப்படிங்கிற இந்த உயிர் விளங்கி கொள்ள முடியும் இல்லையா? அந்த உயிரறிவை உள்ளுணர்வாக பெறுகிற போது கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இந்த தன்முனைப்பு அறவே அற்ற நிலையில போய் சேரும். அந்த தன்முனைப்பு அற்ற நிலையில தான் நமக்கு என்ன கிடைக்குமா? வழி தெரியும். எந்த விஷயத்தையும் பாருங்க, உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையிலிருந்து சிந்திச்சோம்னா அதுக்கான தீர்வு என்பது நமக்கு கிடைக்காது. அப்ப அமைதியான மனநிலையில மிக சிந்தனையோட நாம இருக்கிற போதுதான் இந்த தீர்வை நாம கண்டுபிடிச்சுக்க முடியும் இல்லையா? அப்போ அதுக்குதான் நுண்மான் நுழைவுடனறிவு, பெசிபிகாசிட்டின்னு சொல்றாரு இல்லையா மகரிஷி? புலன் கடந்த அறிவு. அந்த புலன் கடந்த அறிவை நாம் உருவாக்கி கொள்ளுகிற போது அப்பதான் நமக்குள்ள என்ன ஆகும்னா ஏற்பு திறன், எந்த விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடிய திறன் நம்ம இடத்துல வருவாங்க. அந்த ஏற்பு திறன் வந்தாதான் இணக்கத்தன்மை என்பது வருவாகும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மகாகாசத்துக்கும் பூதாகாசத்துக்கும் சித்தாகாசத்துக்கும் ஒரு இணக்கத்தன்மை ஏற்படுகிற போது அது வேறு நான் வேறு அல்ல, அதுவே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தத்துவமசிங்கிற தத்துவமும் சரி, அயனாந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சமே இந்த விண்ணினுடைய கூட்டு தோற்றங்கள் தான், விண்ணினுடைய வேக வேறுபாடுகளே இத்தனை தோற்றங்களாகவும் இருக்கிறது அப்படிங்கிற காட்சியையும் அகக்காட்சியாக நம்ம பெற்றிடலாம். இந்த ரெண்டு காட்சியும் நம்ம பெறுகிற போது இந்த அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்திலும் இருக்கிறது, அது வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற உணர்வு வருகிற போது எல்லா சிக்கலுக்கும் வழி எங்க இருக்கிறதுன்னா அவரவர்களுக்கு உள்ளேயே இருக்கிறத உணர முடியும். நம்ம நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழி எங்கே இருக்கிறதுனா நமக்குள்ளேயே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எப்போ ஒரு பூட்டு செய்யறோமோ பூட்டோடு சேர்ந்து சாவியும் செய்து வைக்கிறது போல எப்போ ஒரு சிக்கல் வருகிறதோ அது ஒரு சிக்கலை உருவாக்கி கொள்ளுவோம். சிக்கல் வருகிறதுன்னு சொல்லல நான் இந்த இடத்துல, சிக்கலை உருவாக்கி கொள்ளுகிறோமோ அப்பவே அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? ஒரு நோயை உருவாக்க தெரிந்த நமக்கு அந்த நோயை போக்குறதுக்கான மருந்தையும் கண்டுபிடிக்க தெரியும். அதே போல நமக்கு எல்லா விளக்கங்களும் நமக்குள்ள தெரியும். இந்த விளக்கம் தெளிவு நிலையை கொடுக்கும் இல்லையா? பயிற்சி விளக்கத்தை கொடுக்கும், விளக்கம் ஒரு தெளிவு நிலையை கொடுக்கும். அந்த தெளிவுல வாழ்க்கையை வாழ பழகி கொண்டா வாழ்வு என்னைக்கும் அப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும். இந்த நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும்னா ஒரு 10 விஷயங்களை கடைபிடிக்கணும். முதல்ல நம்ம நம்பிக்கையோடு பிடிக்கணும் இல்லையா? இதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் யோகா, இல்லைன்னா த லா ஆஃப் நேச்சர். என்னன்னா முதல்ல நம்பிக்கை. இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்றது அவ்வளவு ஒரு நம்பிக்கையின் பேர்ல வரும் இல்லையா? எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஈடுபாடு, நம்பிக்கை இருக்கணும். சாமி தவம் செய்யறது கூட சொல்லுவாங்க பாருங்க, விருப்பமுள்ளோர் தகுதியுள்ளோர் அனைவருக்கும், விருப்பத்தோடு இருக்கணும். அந்த விருப்பம் எப்போ வரும்? நம்பிக்கை இருந்தாதான் விருப்பம் வரும் இல்லையா? அந்த விருப்பத்தோடு செய்ய பழகி கொண்டா அப்பதான் நம்மளை உருவாக்கணுங்கிற திறமை நமக்கு உருவாக்கும். நம்மளால முடியாது, நம்மளால தவம் பண்ண முடியுமா, நம்மளால இதை சாதிக்க முடியுமா, இப்படிங்கிற இந்த பொருத்தமில்லாத உணர்வு என்ன பண்ணோம்னா நம்மள எதையும் சாதிக்க விட. அப்போ முதல்ல நமக்குள்ள என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கைக்கு வரும்போது நம்மளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள தானாக வந்துடும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன் என்னது? வெளிப்பாடு அல்லது உருவாக்கம். இந்த வெளிப்பாடும் உருவாக்கமும் தான் நம்பிக்கையாக வெளிப்படும். நான் நல்லா இருக்கேன், முதல்ல நான் நல்லா இருக்கேன், எல்லா வசதிகளும் என் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற உணர்வாது வரணும். சாமி பாடுறாங்க, செல்வத்தில் சிறந்திடுவேன், சிறந்த தத்துவ ஞானி என உலகம் போற்ற வாழ்ந்திடுவேன்னு சொல்லி அவர் பாடிய அந்த பாடல் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து கொடுத்தது இல்லையா? அவருக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க, அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி, யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி, என்னென்னவோ சொன்னாங்க. எதை சொன்னாலும் கடைசியில நம்ம வச்சது என்னது? தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஷி இல்லையா? அந்த தத்துவ ஞானிங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை ஆண்டுகள் அவர் மனதுல போட்டு உருவாக்கம் செய்திருப்பார்.
அந்த உருவாக்கம் வேணும். நான் இப்படி ஆவேன் அப்படிங்கிற அந்த உருவாக்கம் தான் நம்மளை வெளிப்படுத்தும். அப்ப மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் முதல்ல முக்கியம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்கு தான் நம்பிக்கை என்பது மிக அவசியம். என்னால இப்படி ஆக முடியும், நான் இந்த பொசிஷனுக்கு வருவேன், இல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி அடைவேன், இல்லது நான் இந்த ஆன்ம விடுதலையை அடைந்து முழுமை பெறுவேன், இப்படிங்கிற நம்பிக்கை வரும். நாமளாம் தவம் செஞ்சு என்ன நடக்கும் போது அப்படிங்கிற அந்த சலிப்பு இல்லாத ஒரு நம்பிக்கையான பிடிப்பு இருக்கணும். அந்த நம்பிக்கையான பிடிப்பு என்ன பண்ணும் தெரியுமா? எந்த விஷயத்திலையும் ஒரு தீவிரம் காட்ட செய்யும் இல்லையா? இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன்னா அந்த வேலையில என்னால முடியும், அதனாலதான் எனக்கு கொடுத்துருக்காங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வேலையை செஞ்சேன்னா அந்த வேலையை தீவிரமாக செய்து முடிக்கிற வரைக்கும் அதுலயே மனம் லயித்து நிற்கும். இல்லாம இருந்துச்சுன்னா யாராவது ஒரு சின்ன வேலையை சொன்னா கூட இது நம்மளால முடியாது அப்படின்னு, இது நம்மளால முடியாத வேலையை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது இங்க சலிப்பும் சோர்வும் ஏற்பட்டு போயிடும். அப்ப இந்த நம்பிக்கை என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. என்னது உத்வேகம் அப்படின்னா, அதை அடைந்தே தீர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அதை அடையிற வரையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில விடாமுயற்சியோடு செய்யணும். அப்ப பயிற்சி விடாமுயற்சியோடு எப்படி செய்யணும்? தொடர்ச்சியாக செய்யணும் இல்லையா? அப்ப நம்பிக்கை பயிற்சியாக மாறி அது விடாமுயற்சியாக மாறும்போது அதனுடைய தெளிவு என்பது அங்க வரும். அப்ப நம்பிக்கை தான் எதை கொடுக்கிறது? விளக்கத்தை கொடுக்கிறது. இதனாலதான் அறிவினுடைய வளர்ச்சிப்படிகளை சாமி சொல்லும் போது நம்பிக்கை விளக்கமாக மாறுகிறது. அந்த விளக்கம் வருகிற போது இந்த உடல் அசைந்தா மனசு அசையும். உடம்பு அசையலைன்னா மனசு அசையாது. பாருங்க, இந்த உடம்பு அசைஞ்சுகிட்டு இருக்கு, மனசு எதோ சிந்திச்சு சொல்லிட்டே இருக்கு. இந்த உடம்பு அசையாம கிடந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பதானே அசையாம இருக்குது. அசையல அப்படின்னா மனசு அசையாது. அப்ப இத நம்பிக்கையோட நான் உடம்பு அசையாம வச்சுப்பேன்னு சொல்லி அசையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா உடம்பு அசைந்து கொண்டே இருந்தது. அப்பதான் மனிதர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். எப்ப மூச்சு அசைவற்ற நிலைக்கு போகிறதோ, மூச்சு நிற்குதோ, அப்ப அசைவற்ற நிலைக்கு வருகிறார். மூச்சினுடைய வேகம் எப்போ குறையுதோ அப்ப மனிதன் அசைவற்ற நிலைக்கு வருகிறார் அப்படிங்கிற நுட்பத்தை கண்டுபிடிச்சான். அப்ப மூச்சை, சுவாசத்தை கவனித்தல், இந்த சுவாசத்தை தன்வசப்படுத்திக் கொள்ளுதல், இந்த பிராணனை தன்வசப்படுத்துதல் அப்படின்னு எல்லாம் சொன்னார். இப்படி தன்வசப்படுத்த அதுவே தியானமாக மாறும். தியானம்னா என்ன? எதை நினைச்சாலும் அதுவா மாறுறதுக்கு தானே தியானம். அப்ப மூச்சையே நினைச்சு அதை மூச்சை தன்வசப்படுத்தி கொண்டு தான் நினைச்சா வழியில வரும், தான் நினைச்சா உள்ள போகுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அது தன்வசப்படுகிற போது அந்த வசப்படுதலை தான் தியானம். எந்த ஒன்று கைவசப்படுகிறதோ அந்த நிலைக்கு ஒரு சக்சஸ் அடைகிறோம்னு வச்சுக்கோங்க. இது நான் கைவர பெற்றேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம், அதுல நான் வெற்றி பெற்றுவிட்டேன் அப்படின்னு. அப்ப மூச்சை கைவசப்படுத்தினால் அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? தியானம். தியானமாக மாறிவிடும். தியானம் செய்யலைங்க. தியானம் செய்வதற்குரிய பொருள் அல்ல, தியானமாக மாற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூச்சாகவே மாறணும். இப்ப பாருங்க, இந்த பிசிக்கல் பாடிங்கிற பிருத்திவிங்கிற மண்ணை கடந்து, நீரை கடந்து, நெருப்பை கடந்து காற்றாக எப்ப மாறுகிறோமோ அந்த காற்றையும் கடந்தால், காற்றுக்கு மூலப்பொருள் என்ன? விண். 2 விண்கள் சேர்ந்தது காற்று இல்லையா? அந்த காற்றுக்கு மூலப்பொருளாகிய விண்ணை அடைந்து விடலாம். அந்த விண்ணே உயிராக இருக்கிறது அப்படிங்கிற நெறியை விளங்குகிற போது, அந்த விண் நமக்குள்ள இருக்கிற போது உயிராகவும், நம்மை சுற்றி இருக்கிற போது பூதாகாசமாகவும், அதை இன்னும் சூழ்ந்து இருக்கிற போது மகாகாசமாகவும் இருக்கிறது. அப்ப ஏக வெளியாக பறந்து இருக்கக்கூடியது என்னென்ன? பெண். அதனாலதான் பொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய்னு பாரதி பாடம். அப்ப எல்லா இடத்துலயும் ஏகமாக விரைந்திருக்கக்கூடிய அந்த இறைத்துகள், அதாவது விண்துகளை பற்றின ஞானம் வருகிற போது எல்லா உயிர்களும் ஒன்றாமே உற்று பார்த்தால்னு சொல்லி பாடுனாங்களே, அத்தகைய நுட்பம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அப்போ யாரொருவருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது தனக்கு தானே துன்பம் கொடுத்துக் கொள்வதாக அர்த்தம் என்று சொல்லி, யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் மற்ற உயிர்கள் படும் துன்பத்தால் தன்னுடைய உடலும் துன்பத்தை அனுபவிக்கும், தன்னுடைய உயிரும் துன்பத்தை அனுபவிக்கும்ங்கிற நெறி வருகிற போது, மற்ற உயிர்களை துன்பத்தை போக்க வேண்டும்ங்கிற வாழ்க்கை பண்பாடு வருகிற போது, இந்த துன்பம் நீக்குதலும் துன்பத்தை துடைத்தலும் அல்லது துன்பம் கொடுக்காமல் இருத்தலும், இந்த ரெண்டு விஷயமுமே அறநெறியாக மாறியது. அதுதான் அடுத்து 3வது ஸ்டெப்ல அறநெறியாக மாறுது. இந்த அறநெறியில மிக முக்கியம் என்ன தெரியுமா? கடமை தாங்க. முதல்ல தனக்கு கடமை செய்யணும். இந்த உடலுக்கு கடமை செய்யணும், உயிருக்கு கடமை செய்யணும், மனசுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யணும். நான் கடன் பட்டிருக்கிறேன், இந்த உடலுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், இந்த உயிருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த உடலோ சரி உயிரோ சரி ரெண்டும் என்னோடது கிடையாது இல்லையா? எத்தனையோ பல லட்சம் ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள், பல உயிர்கள் தேடி வரமிருந்து தவமிருந்து பெற்ற ஒவ்வொரு புலன்களுக்கும் நாம நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறது தான் 4வது படிநிலை இல்லையா? இந்த நன்றி உணர்வு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கு அப்படிங்கிற வெளிப்பாடு வர இல்லையா? ஏன்னா இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு புலன் அசைந்தாலும் நான் செய்யறேங்கிற ஒரு கர்வம் வருது இல்ல, எனக்கு நன்மைக்காக தான் நான் செய்யறேன்னு சொல்றோம்ல. அது மாதிரி இந்த பிரபஞ்சமே என்னுடைய உடலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது, அந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு செய்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காகவே இருக்கும் அப்படின்னு அந்த பொறுத்து போகக்கூடிய அந்த பொறுமை குணம் 5வதாக வெளிப்படும். அப்ப நம்பிக்கை தியானமாக மலர்கிறது, தியானம் அறநெறியை கொடுக்கிறது, அறநெறி நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது, நன்றி உணர்வின் வெளிப்பாடு பொறுமையாக மலர்கிறது. இப்ப நம்ம பொறுமையாக நன்றி உணர்வோடு தன்னுடைய கடமைகளை செய்ய செய்ய நம்முடைய கர்ம வினைகள் நீங்க ஆரம்பிக்கும் இல்லையா? நல்ல விஷயங்களை உள்ள போடுறோம், அப்ப நல்லது போட போட தன்னால தீயதெல்லாம் போயிடுது. அப்போ உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்தால் அல்லது தானாகவே போய்விடும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில இங்க கர்ம வினைகள் நமக்குள்ள நீங்க ஆரம்பித்து கர்ம வினை தூய்மை அடைகிறது. இது 6வது படிநிலை. கர்ம வினை தூய்மை ஆக ஆக என்ன ஆகும்னா ஆழமான உணர்வு நிலைக்கு போகும். எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்து போகக்கூடிய உணர்வு இல்லை. ஒரு சாமி கும்பிட்டா கூட ஒரு விக்கிரகத்தை பார்த்து சாமின்னு கும்பிடுறான்னா அப்படியே சாமியாகவே மாறிடுறது இல்லையா? ஒரு எந்த இடத்துல எதை கண்டாலும் அந்த இடத்துல அந்த பொருளாகவே மாறுறது. இதுதான் ஆழமான உணர்வு. இது பக்தி. இது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வரக்கூடிய நிலை. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுக்கும். சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அதையும் கடந்த கால நினைவுகளை எல்லாத்தையும் கடந்து ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது, இறைத்தன்மை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இந்த யதார்த்த குணம் என்பது ஒரு வாய்ப்பு. இந்த யதார்த்தத்தினுடைய ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எதை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை. அது பிற்காலத்துல நடக்க போறதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல, முன்னாடி நடந்ததை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிறது இல்ல. இப்ப என்ன நடக்குதோ அந்த நிமிஷத்துக்கு அந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டே போறதற்கு பாருங்க. இதுதான் நிகழ்காலத்திலேயே இருத்தல் அப்படின்னு சொல்றாருல. அந்த நிகழ்காலத்திலேயே இருத்தல் என்ற ஒரு வெளிப்பாடு உருவாகும். அதான் யதார்த்த வாழ்வு. இந்த யதார்த்தமா இருக்கும்போது நிகழ்காலத்திலேயே நீங்க இருக்க பழகி கொண்டா எதிர்காலத்தை பத்தியோ இல்ல கடந்த காலத்தை பத்தியோ சிந்திக்காம நிகழ்காலத்திலேயே வாழுகிற போது அத்தனை பேரிடத்திலும் அன்பு காட்ட முடியும். இப்ப நாம ஏன் ஒருத்தட்ட அன்பு காட்ட முடியல அப்படின்னா, அவன் அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் என்ன திட்டினானே, அவனை போய் நான் வாழ்த்துறதா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல இன்னொருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா, இவங்களை வாழ்த்துங்க, இவங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னா, அவன்லாம் என்ன கண்டுக்க மாட்டான் பின்னாடி காலத்துல, அவனை போய் நான் இப்ப அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் தான் நம்மள அன்பாக இருக்க விட மாட்டேங்குது இல்லையா? அப்ப அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய நிலை எப்ப வரும்னா, யதார்த்த தன்மை வருகிற போது அனைவரிடத்திலும் அன்பு என்பது விளங்கும். இதுதான் 9வது நிலை. இந்த நிலை வந்துச்சுன்னா தன்னம்பிக்கை தானே விளங்கும் இல்லையா? உங்களையே நீங்க நம்ப கற்றுக்கொள்வீங்க. உங்களையே நீங்க நம்ப கற்றுக்கொள்ளுகிற போது
அப்பதான் வழி திறக்கும். நம்மளால முடியும் அப்படின்னு நாம எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் நம்மளால எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை அங்க உருவாகும் இல்லையா? அப்ப நம்மளால எதையும் முடியும், எதையும் சாதிக்க முடியும், இந்த ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு நிலை இருக்குது பாருங்க. அந்த தெளிவு தான் வாழ்க்கையில ஒரு முழுமையை நமக்கு கொடுக்கும். அத்தகைய முழுமைத்தன்மை உருவாக்குவதற்காகத்தான் அருள் தந்தை பயிற்சி முறைகளை திட்டங்களாக வகுத்து எல்லா இடத்துலயும் நமக்கு தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு குடும்ப அமைதியாக வளர்ந்து அது உலக அமைதியாக விரிவடையணுங்கிறதுக்காக தனி மனித மேம்பாட்டுக்கு பயிற்சி, குடும்ப அமைதிக்கு பயிற்சி, சமுதாய வளர்ச்சிக்கு பயிற்சின்னு சொல்லி அத்தனையும் பயிற்சியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய பயிற்சி முறைகளை நாம் விடாமல் தொடர்ந்து செய்தா வாழ்க்கையில எல்லா வளங்களும் வெற்றியும் பெற முடியும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் யார் இருக்கா? இறையே இருக்கிறது. மரத்தினிலை விதையும் அந்த வித்தினிலை மரமும் போல மனிதனுக்குள் தெய்வமும் இந்த தெய்வத்துக்குள் மனிதனாகவும் இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல் இறைவனே கொடுக்கிறது. கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு அந்த சிக்கலை போக்குறதுக்கான வழியும் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பிடித்து கொண்டா நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய 10 படிநிலைகளும் வெற்றி அளிக்கும். அத்தகைய வெற்றிதான் ஆன்மீக உணர்வுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான நேரத்துல மெய் விளக்கம் என்ற தலைப்புல நான் எனினும் நீ எனினும் அப்படி இல்ல கவியில ஆரம்பிச்சு எல்லாரும் ஒன்றுதான், இந்த வித்தியாசமே நமக்கு கிடையாது, நமக்கு வித்தியாசத்துக்கு காரணமே நம்மளுடைய வினைப்பதிவு தான் அப்படிங்கிறதையும், இந்த வேறுபாடுதான் இன்பத் துன்பங்களுக்கு காரணமே ஒரு எல்லை கட்டிய மனம் தான். ஆமாங்க, ஒரு எல்லை கட்டும் போதுதான் அங்க இன்பம் துன்பம்னே நம்ம பாக்குறோம். பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நாம் அனைவரும் ஒன்றாக முடியும் என்பதை பற்றியும் ஒரு தன்முனைப்பே எழாத இடம் வரும் அப்படிங்கறத பத்தி சிறப்பான விளக்கங்கள் ஐயா. அது வேறு அல்ல, நான் வேறு அல்ல என்றதை பத்தி எனக்குள்ள இருக்கும் போதுதான் அதை நான் அதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த தன்முனைப்பே எழாதுங்கிறத பத்தி சிறப்பான விளக்கங்கள் ஐயா. மேலும் 10 நமக்கு வேணும். முதல்ல நம்பிக்கை குறையும் போதுதான் எந்த இடத்துலயுமே ஒரு அச்சம், என்னால முடியுமாங்கிறது அதுக்கு சிறப்பான விளக்கங்கள் ஐயா. ஒன்னும் அவ்வளவு குறைந்த நேரத்திலேயே யதார்த்தத்திலிருந்து எல்லாத்தையும் முடிச்சிருக்கேங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இப்பொழுது நாம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா கிட்ட கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தூக்கி வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி அம்மாவை கூப்பிடலாங்களா ஐயா? கூப்பிடுங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுமா? சொல்லுங்க அம்மா. நல்லா கேக்குதியா? நான் தான் ஒரு கிராமத்துல இருக்கேன், நெட்டுக்கு அங்கிட்டு ஓடிட்டு தரேன், கிடைக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. ஐயா நான் இப்ப நீங்க சொன்னது, நான் இந்த பேராசிரியர்கள் பேசும்போது புக்கு சொன்னா அதை எடுத்து உடனே பார்ப்பேன். அவங்க இந்த புக்ல இது வருது அப்படின்னு உடனே பார்ப்பேன். ஆனா ஒரு புத்தகத்தை முழுமையா படிச்சு முடிக்க மாட்டேன். அது முடிச்சு திருப்பி படிச்சாலும் எனக்கு முத படிக்கிறது மாதிரியே இருக்கும், முதல்ல இருந்து படிக்கிறது மாதிரியே இருக்கும். அதனால எந்த பேராசிரியர்கள் பேசுறாங்களோ அதை வச்சு அந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு 2 நாள் படிக்கிறதுக்கு எனக்கு அது இன்பமாவும் இருக்கும், எனக்கு அது பொருத்தமாவும் இருக்கும். இப்ப முன்னாடி 2 நாளைக்கு ஒரு அத்வைதத்தை பத்தி ஒருத்தர் சொன்னாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, வேதாந்தம், நாதாந்தம், சித்தாந்தம் இவற்றில் நல்விளக்கம் அளித்த திருமூலர். நீங்க சொன்னது மாதிரியே எனக்கு இது இருக்கு. ஏன்னா இதோடைய மகரிஷியுடைய புக்கு தான் அது. கடவுள் நம் உள்ளத்திலே இருக்கிறார், இனி வரவேண்டிய நிலை இல்லை. உள்ளத்தில் உள்ள கடவுளை தீவிரமாக நினைக்கும் போது நினைப்பவரும் கடவுளும் ஒன்றாகி விடுகிறார். இது திருமூலர் சொல்லியிருக்காருன்னு நம்ம மகர்ஷி இத அத்வைத மகர்ஷின்னு ஒரு புக்ல எழுதியிருக்காருயா. இப்ப இதுல நான் என்ன நினைச்சேன்னா, ஒன்றாயிட்டோம்னு வைங்க, மறுபடி இந்த லௌதீக வாழ்க்கை இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வாரோம்? அது அப்படியே இறைநிலையோட மனசுல ஒன்றானது மாதிரி நம்ம வாழலை ஐயா. இப்ப நீங்க சொன்ன அந்த மெய் விளக்கத்துக்கு இது ஒன்னா தெரியுது மாதிரி இருக்கு எனக்கு. அதுதான் உங்கள்ட்ட இதை கேட்போம்னு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க புதுசா அதை சொல்லவும் 2மே ஒன்னா இருக்குது மாதிரி எனக்கு தோணுதுயா. 2 ஒண்ணுதாமா. அத்வைதம்னு சொன்னாலே அது வேறு நான் வேறு அல்ல, 2ம் ஒண்ணுதான்னு சொன்னதான் அத்வைத கோட்பாடு. அவரவர்கள் விளங்கிய வழியில சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய வித்தியாசம் ஒண்ணுமல்ல.
நாம விளங்கி கொண்டா இந்த இடத்துல லௌகீக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நம்ம ஆன்மீக துறைக்கு நம்ம உயர்ந்து போகலாம் இல்லையா? அது வந்து சுவாமி வாழ்க்கை பண்பாடுகளை படிக்கும் போதே சொல்லுவாங்க இல்லையா? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், வாழ்க்கையை 4 பிரிவுகளாக பிரிச்சாங்க அந்த காலத்துல. அதுல பிரம்மச்சரியம்ங்கிறது 40 வயது வரைக்கும், அடுத்தது 20 வயது வரைக்கும் பிரம்மச்சரியம், அடுத்த 20 வயது 40 வயது வரைக்கும் கிரகஸ்தம், 40ல இருந்து 60 சந்நியாசம், அதுக்கு அடுத்தது தொண்டு அப்படின்னு சொன்னாங்க. 60 வயதுக்கு மேல சேவைக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. ஆனா இது இந்த காலத்துக்கு பொருந்தாது. இந்த காலத்துல இந்த 4 பண்பாடும் ஒரு சேரவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனவளக்கலையை சுவாமி உருவாக்குனாங்க. அப்போ வாழுகிற காலத்துல இந்த 20 வயதுக்குள்ளேயே அவர்கள் தொண்டு நிலை அளவுக்கு என்ன இருக்கிறதோ அத்தனை நிலைகளையும் சொல்லிக் கொடுத்து நம்ம போறதுனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த இறைக்காட்சியை நம்ம பார்க்க முடியும். அததான் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதான் அத்வைதம் அப்படின்னு சொல்றதும். ஐயா நன்றி. ஒன்னே ஒண்ணுயா, இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு, என்ன வயசானாயா இப்ப நமக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும். இப்ப இறைத்தன்மைங்கிறது நிகழ்காலத்துல மட்டும் இருக்கு சொல்றீங்க. கடந்த காலம் மறந்துடலாம், ஆனா எதிர்காலத்துக்கு ஒரு திட்டமிடல் வேணும் தானே ஐயா? திட்டமிடுதல்ங்கிறது வேணும். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நிகழ்காலத்திலே இருந்தா கூட நாளைக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நிகழ்காலத்திலே இருக்கிற போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த செயல் ஒழுங்கு என்பது தானாக. அதை பத்தி கேக்குறேன். எதிர்காலத்தை பத்தி பண்ண கடந்த காலம் தான். எதிர்காலத்தை பத்தி நாம நினைச்சோம்னா எதுவுமே எதிர்பார்ப்புன்னு வந்துடும் இல்லமா? எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதா மகரிஷியுடைய கோட்பாடு. அதாவது எல்லா இடத்துலயும் இறைய இருக்கிறான்னா நமக்குள்ளேயும் இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை நமக்கு என்ன, எப்ப, எதை செய்யணும்னு தெரியுமா தெரியாதா? அப்போ அதை அப்பப்ப செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நாம எதுக்காக நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படணும், நம்மளுடைய எனர்ஜி லாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாம அதுவாக மாற மாற அது நமக்குள்ள இருந்து எல்லா விஷயத்தையும் விலக்கி கொடுத்து கொண்டே இருக்கும், நமக்கு தேவையானதையும் கொடுத்து கொண்டே இருக்குங்கிறதா மகரிஷியுடைய கோட்பாடுகள் எடுத்துக்கிறார். அதனால எதிர்கால திட்டம் வேண்டியதில்ல, நிகழ்காலத்தில் இருக்கிறத சரியா அனுபவிச்சாலே எதிர்கால திட்டம் சரியாக அமையும் அப்படிங்கிறது முக்கியம். வாழ்க்கை வாழ்க வளம். இது ஒரு புது கருத்தியா, கண்டிப்பா இன்னமே அதை மேற்கொள்ளும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக நன்றிகளையா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, இங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நம்ம உடல் அசையாம இருந்தா அந்த எண்ணங்களும் அசையாதுன்னு சொல்றீங்க. அப்ப உடல் எப்படியுமே அந்த உடல் அசையாம இருந்தா கூட எண்ணங்கள் வருது இல்ல? அசையாம இருந்துச்சுன்னா, இப்போ உடல் அசையாம இருக்குன்னா நீங்க தூக்கத்துல இருக்கிறீங்க, உடம்பு அசைதா? நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூக்கத்துல அசைதாமா? அப்படியே கிடக்குறாங்கல்ல. ஆமா ஆமா. இப்ப எந்த எண்ணமும் இல்ல. எப்ப நீங்க அசைறீங்களோ அப்ப உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்து போய்தான் இருக்கும். நல்ல அசைவற்ற நிலையில் இருக்க பழகுதல் தான் தியானத்தினுடைய முதல் அடிப்படை. அதே மாதிரி மூச்சு காத்த கவனிக்கணும்ன்றீங்க. அந்த மூச்சு காத்த நம்ம கவனிக்க அந்த அலைகள் வந்து கம்மியாகும் இல்லைங்க? மூச்சினுடைய வேகத்தை நீங்க கவனிக்க அந்த பிரீத்தோட லென்த் அதிகமாக உங்களுக்கு எண்ணங்கள் வர்றதும் குறையும். எண்ணங்கள் வர்றது குறையும் போது உடம்பு அசையாம நம்பிக்கை பத்தி சொன்னீங்க. நம்ம நம்பிக்கையா செஞ்சோம்னா அது நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு தெம்பா இருக்கு. அதாவது இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாலே உடம்பு மனசு எல்லாம் தெளிவா இருக்கு. நம்பிக்கை இழந்த பிறகுதான் நமக்கு வந்து எல்லாமே வர மாதிரி இருக்கு. இப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம உக்காந்து ஆடாம அசையாம ஏதாச்சும், அதாவது ஆடாம அசையாம நம்ம தியான நிலையில இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. திருப்பி நமக்கு வந்து அதுல இருந்து வெளியே வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. நீங்க சொல்ற மாதிரி நிகழ்காலத்திலேயே இருக்கணும்னா அது ரொம்ப தெளிவான கஷ்டமானது. அதாவது எதிர்காலத்தை பத்தியும் ஞாபகம் வருது, கடந்த காலத்தை பத்தியும் ஞாபகம் வருது. கடந்த காலத்தை பத்தி ஞாபகம் வரும்போது தான் நமக்கு அதிகமா எண்ணங்கள் ஓட்டங்கள் அதிகமா இருக்கு.
அதுதான் ஐயா கஷ்டம். மத்தது நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமை. அது எல்லாமே சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க பிராக்டிகலா செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்கள். சிரமத்தையும் கடந்து வர்றதுக்காக தான் ஒரு உத்வேகம் வரணும். நான் இதை அடைஞ்சே தீருவேங்கிற ஒரு வேகம் இருந்துச்சுன்னா செஞ்சு கடைசியில வந்துருவோம். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயே தடுமாறும் போது அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம போக முடியாது. இப்போ ஒரு கிணறு வெட்டுறான், கொஞ்சம் ஒரு 10 அடி வெட்டினோடனே தண்ணி வரல அப்படின்னா விட்டுட்டு அடுத்த பக்கம் போய் இன்னொரு கிணறு, இன்னொரு பக்கம் இன்னொரு கிணறு, இப்படியே வெட்டிக்கிட்டே போனோம்னா ஒரு 10 அடி 15 அடியில போர் அடிக்கும் போது விட்டு இந்த தண்ணி வரலையா அப்படின்னு அடுத்த கிணத்துக்கு வெட்டி போக கூடாது. ஒரே கிணத்த ஆழமாக அது வர வரைக்கும் வெட்டி இது எடுப்பேன், தண்ணி வர வரைக்கும் நான் வெட்டிட்டே இருப்பேன்னு சொல்லி வெட்டிட்டே போனான்னா ஒரு ஸ்டேஜ்ல அவன் தண்ணியை பிடிச்சிருவான் இல்லையா? அகலமாக போகணுமே ஒழிய அகலத்துல போக கூடாது. இதுதான் நன்றிங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல ஆகாசம், அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்க. ஆகாசம், சித்தாகாசம், சித்தாகாசம். சித்தாகாசமா இருக்கிறது ஆகாசம், அதாவது பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய பின்னுதான் நம்ம உடம்புல உயிராக இருக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? இந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற போது அந்த விண்ணுக்கு இன்னொரு பேர் ஆகாசம் இல்லையா? அது சித்துனா உயிர், சித்தா இருக்கிற அந்த ஆகாசத்துக்கு பேர் சித்தாகாசம். பஞ்சபூதங்களுமே விண்ணுடைய கூட்டு சேர்க்கைதான் இல்லையா? 2 விந்துகள் சேர்ந்தா ஹைட்ரஜன், 24 விந்துகள் சேர்ந்தா ஆக்சிஜன். இந்த ரெண்டும் சேரும் போது நீர் கெட்டிப்பட்டு போனா நிலம். அப்படி எடுத்துட்டா இந்த பஞ்சபூதங்களும் விண்ணுடைய கூட்டு தானே. அப்ப அந்த பஞ்சபூதங்களாக விந்துகள் இருக்கிற போது அதுக்கு பேரு பூதாகாசம் அப்படின்னும். அதுவே இந்த பிரபஞ்ச வெளியில இருக்கக்கூடிய அத்தனை கோடி சூரியன்கள், சந்திரங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த விண்ணுடைய கூட்டுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய அந்த விண்ணை மகாகாசம்னு பிரிக்கிறார். ஏன் இப்ப நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு பேர் அதிகாரின்னு வச்சுக்கலாம். இதே நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் அப்பா. இதே மண்டலத்துல வந்துட்டேன்னா பேராசிரியர். அப்போ எந்த இடத்துல இருக்கிறேனோ அதுக்கு தகுந்தாடி எனக்கு பேர் வித்தியாசப்படுது. ஆனா 3 இடத்துல இருக்கிறது யாருதான்? நான் ஒரு ஆள் தானே. அது மாதிரி விண்துகள்ங்கிறது இருக்கிற இடத்துக்கு தகுந்தாடிதான் பேர் வித்தியாசமே ஒழிய எல்லா இடத்துலயும் இருக்கிறது விண் மட்டுமே அப்படிங்கிற உணர்வு வரும்போது அந்த இடத்துலதான் உயிர் உணர்வு நிலை அப்படின்னு தெரியும். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இறைநிலை தவம் அது நம்ம நித்தம் தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லா தவங்களுக்கும் நமக்கு ஒரு நாள் இருக்கிற மாதிரி எந்த நாள் செய்தா அது விசேஷம் ஐயா? இறைநிலை தவத்தையா? இறைநிலை தவத்துக்குன்னு எந்த தவத்துக்கும் இந்த நாள்லதான் செய்யணும்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா தவத்தையும் எல்லா நாள்லயும் செய்யலாம். சரிங்க. இறைநிலை தவத்தையும் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம். அதாவது மனசு வெளியே பஞ்சேந்திரிய தவம் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் அந்த மாதிரி சொல்லும்போது வெள்ளிக்கிழமையில சாந்தி தவம் கண்டிப்பா செய்யணும் அந்த மாதிரி சொல்றோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாந்தி செய்ய சொன்னதுக்கு என்ன காரணம்னா, வெள்ளிங்கிறது சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வித்து சக்தியோடு நேரடியா உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால அந்த நாட்கள்ல நீங்க தவறு செஞ்சா அந்த வித்தினுடைய தூய்மை தன்மை ஈஸியா உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மூலாதார ஆக்டிவேஷன் பண்றது ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லா அது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லா நாள்லயும் செய்யலாம். அந்த நாள்ல செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பா உணர முடியும். இதே பஞ்சபூத நவகிரக தவத்தை எல்லா நாள்லயும் செய்யலாம். ஆனா இந்த அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நாட்கள் இந்த நாட்கள்ல சேரும் போது 2-3 கோள்கள் ஒன்று சேர்க்குது இல்லையா? அப்படி சேர்றதுனால என்ன ஆகும்னா அந்த காந்தலைக்கதனுடைய திணிவு தன்மை அதிகமாக இருக்கும். அப்ப ஈஸியா நீங்க அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக அந்த நாள்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. மாதிரி இறைநிலை தவம் எல்லாம் என்னாலும் எல்லா இடத்துலயும் நீக்கவர நிறைந்திருக்கிறது இறைநிலை தான். அதனால இந்த அன்னைக்குத்தான் அது கூடுதலா இருக்கும், இந்த அன்னைக்கு தான் குறைச்சலா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப வேணாலும் நீங்க தவம் செய்யலாம் இறைநிலை தவத்தை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கவிதாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். கவிதா ஐயா, அமர்ஜோதி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா.
ஐயா, இப்போ தவம் மத்த தவம் எல்லாம் பண்றப்ப ஐயா உடல் முழுவதும் கவனிக்க சொல்றாங்க ஐயா. துரியாதீதம் அதெல்லாம் பண்றப்ப பஞ்சபூத நவகிரகம் மட்டும் சுத்த வெளியில முடிச்சிடுறாங்க ஐயா. அப்போ நம்ம அந்த சுத்த வெளியிலேயே இருக்கிறதா நான் பண்றப்பல எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உடலுக்குள்ள நம்ம ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை கவனிக்கிறது இல்லைங்க. அது அது ஒரு டவுட்டுங்க. அது இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்தை பொறுத்தவரை அது ஒரு குண்டலினி தீட்சை மாதிரி கிடையாது. வெறுமனே இமேஜினேஷன் தான், கற்பனையா நம்ம செய்யறதா. அதனால தவம் எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாரும் செய்யலாம். இது மனசை விரிவுபடுத்துவதற்கான பயிற்சி. சரிங்க. அப்ப மனம் விரிவுபடுத்துவதற்கான பயிற்சியில நீங்க தவ சக்தி உடல் முழுவதும் பரப்பிக் கொள்ளுகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வு சக்தி எழுப்பி நம்ம செய்யக்கூடிய எல்லா பயிற்சிக்கும் தான் நம்ம தவம் நிறைவு செய்கிறோம், உடல் முழுவதும் பரப்பிக் கொள்ளுகிறோம்ங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். சரிங்க. சரி. அப்படி இன்னொரு கேள்வி, இந்த கண் திஷ்டின்னு சொல்றாங்க, அது உண்மைங்களாங்க ஐயா? கண் வச்சுட்டாங்க, கண் திஷ்டி. இப்ப கண்ணை வச்சுட்டாங்கன்னா கண்ணுல இருந்து ஜீவகாந்தாலை போகுது. ஜீவகாந்தாலை மட்டும் போல, ஜீவகாந்தாலையில இவங்களுடைய எண்ணமும் சேர்ந்து போகுது. அப்போ ஒருத்தர் பார்க்கிற போது அவங்களுடைய எண்ணமும் சேர்ந்து நம்மளுடைய காந்தாலை கதத்துல ஒரு பதிவு ஏற்படுத்துது இல்லையா? ஆமாங்கய்யா. அததான் நீங்க கண் திருஷ்டின்னு சொல்றாங்க. கண் திருஷ்டி மட்டும் இல்ல, உடம்புல இருந்து நம்ம உடம்புல இருந்து மொத்தத்துக்கும் ஜீவகாந்தம் போகுது. அது போகும்போது எல்லா இடத்துலயும் போய் பதியும். அது கண்ணுல இருந்து அதிகமா போறதுனால அது கண் திருஷ்டின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விமலா குமார், நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்கய்யா. விமல் குமாருங்க ஐயா. ஐயா, எனக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு சூரியன் பாதை இருக்கு இல்லைங்க, சூரியன் மற்ற கோள்களுடைய பாதை, அதோடைய எதுக்காக நீள்வட்டமா இருக்கு? ஏன்னா நம்மளுக்கு சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல் தான் இயற்கையா இருக்கிறது. அப்படி இருக்கும் போது எல்லாமே அந்த ரவுண்டான ஒரு ஷேப்ல தான் இருக்கு, எல்லாமே ரவுண்டா இருக்கு. அப்படிங்கிறப்ப இது பாதை மட்டும் எப்படிங்க நம்மளுக்கு நீள்வட்டமா இருக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கு இல்லையா, நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற சூரிய குடும்பத்தினுடைய அந்த காந்தலை கதிர்களுடைய தாக்கம் என்ன ஆகும்னா ஒரு சைடா அழுத்துறதுனால இது இந்த பக்கம் நீள்வட்ட பாதையில போகும். அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல 4 புறமும் பிரஷர் பண்ணும்போது ஒரு ரவுண்டா வரும். இப்போ ஒரு சைட்ல அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னொரு பக்கம் பிதுங்கிட்டு போகும்ல. அது மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற சூரியனுடைய காந்தலை கதிரினுடைய தாக்கத்தினால இந்த காந்தம் நீள்வட்ட பாதையில அது பிதுங்கிக்கிட்டு வெளியில தள்ளுறதுனால இது நீள்வட்ட பாதையில எல்லா கிரகங்களும் போறதுக்கு காரணம். ஓ, நன்றி நன்றிங்க. ஐயா, அது போக இப்ப நம்மளுக்கு இப்போ தியானம் பண்றோங்க. இப்ப தியானம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்ப நம்மளுக்கு முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஆகினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் என் கண்ணை கொண்டு போய் நான் இந்த புருவ மத்தியில நான் வச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் என்னுடைய உணர்வை கொண்டு போய் அங்க வைக்கிறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை கொண்டு போய் அந்த உணர்வு வர்றதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை கொண்டு போய் வைக்கும் போதே அந்த கண்ணுடைய உணர்ச்சி எனக்கு ஒரு சில வலிகள் மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மாதிரி ஆகுது. ரொம்ப நேரம் எனக்கு அந்த உணர்வு வர வரைக்கும் நான் அந்த பொசிஷன்ல வைக்கிறேன் அப்படின்னம்னா எனக்கு அது ஒரு வலியா மாதிரிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மாறுது. அப்படி இருக்கும்போது இப்ப இது பண்ற மாதிரி இருக்கிறதுங்கிறது கரெக்டா இல்ல வேற மாதிரி பண்ணணுங்களா? இல்ல, இது ஒரு விதமான அது ஒரு முத்ரா இல்லையா? நீங்க அந்த கண்ணை வச்சு செய்யறது ஒரு முத்ரா. அந்த கண்ணை புருவ மையத்தை பார்க்க சொல்றது ஒரு முத்ரா. அந்த முத்ரா செஞ்சு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு அந்த உணர்வு வரும். அது என்ன ஆகும்னா நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்க்க அந்த இடத்துல நினைச்சாலே நினைவு வரணும். இப்ப அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ண வேணாம். நம்ம பயிற்சியிலேயே அப்படி கண்ணை கொண்டு போய் அங்க வைத்து பார்க்கறதுங்கிறது எந்த இடத்துலயும் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை மனவளக்கலை இல்லையா? புருவ மையத்துல ஆற்றல் தொட்டு காமிப்பாங்க, அந்த இடத்துல கவனம் செலுத்தி நம்ம தியானம் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உணர்வு தெரியலன்னா நீங்க மண்டலங்களுக்கு போனீங்கன்னா உங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு டச் கொடுத்து அந்த இடத்துல உணர்வுகளை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி செய்து பழகுங்க. அப்பதான் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியும். நாம ஒரு இமேஜினேஷன்ல போயிட்டோம்னா இமேஜினேஷன் தான் இருக்குமே ஒழிய உண்மைத்தன்மை வராது. ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. அவையா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்க அம்மா, ஏதோ குறக்குறான்னு சவுண்ட் வருது. ஐயா, நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா?
நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா என்னன்னாங்க ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. அப்படின்னா தினமும் தியானம், உடற்பயிற்சி, காயக்கல்பம் எல்லாமே செய்யறாங்க ஐயா. என்னன்னா ஐயா, பசியே வர மாட்டேங்குதுங்க ஐயா. பசி பசியே வர மாட்டேங்குதா? ஆமாங்க ஐயா, ஆனா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பசிங்கிறது வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? சாப்பிடுவீங்கன்னா ஆனா ஐயா வாய்ஸ் கொஞ்சம் ஏதோ பிரேக் ஆகி வந்துச்சு, இப்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க. அப்ப தினமும் ஐயா என்னன்னா பசிங்கிற உணர்வு இல்லைங்க. ஆனா உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் எல்லாமே செய்யறேங்க. ஆனா எனக்கு உடல் உபாதையும் இல்லைங்க. சாப்பிட்ட மாதிரியே ஒரு உணர்வு இருக்குங்க ஐயா. அது நல்ல ஐயா, பசிங்கிறது இல்லாம போச்சுங்க ஐயா. பரவாயில்ல, ஒண்ணும் பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலன்னா விட்டுருங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு உடல் உபாதைகள் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எந்த சிரமமும் இல்லைல்ல? ஆமா ஐயா. ஆனா எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரியும் இல்ல, கரெக்டா? நம்ம பயிற்சிகள் எல்லாம் செய்யற போது எனர்ஜி லாசஸ் இருக்காது. அப்ப அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது சாப்பாட்டினுடைய அளவு குறையத்தான் செய்யும். சில நேரத்துல பசி இல்லாமலும் இருக்கும். இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்க. மத்ததுங்க இப்ப தியானம்லாம் செய்யக்கூடாதுங்க. எந்த விதமான எண்ணங்களும் இப்ப இல்லைங்க. எவ்வளவு வேலைகள் அன்றன்றைக்கு எவ்வளவு வேலைகள் செய்தாலுங்க ஐயா, தியானம்னு ஒண்ணு செய்யக்கூடாதுங்க. என்னன்னு நினைச்சு பார்த்தாலும் எந்த விதமான எண்ணங்களுமே வருது இல்லையா. அது எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷங்க. ஆரம்பத்துல அப்படி இல்லைங்க, அலைமோதி என்னென்னமோ அந்த தியானத்துக்கு ஒரு இடையூறு மைக்கே இருக்குங்க ஐயா. ஆனா இப்ப எதுவுமே இல்லைங்க, ஆனா சந்தோஷமா இருக்கும் ஐயா மனசுக்கு. நிறைவுமா, நல்லது. அப்படியே செய்து செய்து பழகி கொள்ளுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக மாரிமுத்து ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். சொன்னீங்க என்ன கிடைச்சிருக்கு? 500 ரூபா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம அலுவலகத்துல சில வேலை பாக்குறோம் கொள்றோம், நம்ம வாழ்த்தும் என்னென்னவோ நம்ம செய்தாலும் கூடங்க ஐயா, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்போ நம்மளுடைய செயல்பாடோ சில நேரங்கள்ல மேலிடத்துக்கு கொண்டு போகாத அளவுக்கு சில பேர் இது பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் அலுவலகத்துல எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனம் கொஞ்சம் கஷ்டமாகுது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்ம பண்ணி கூட நம்ம ஹார்ட் ஒர்க் கொண்டு போக மாட்டாங்க, அது மேல இது பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப அந்த மாதிரி நிலையில நம்ம வாழ்த்துனா கூட தவறு நம்ம கிட்ட இருக்கா அவங்க கிட்ட இருக்காங்கன்னு சில நேரங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வாழ்த்துங்க, அந்த இடத்துல அந்த சூழல் மாறி அமையணுங்கிறத மட்டும் நீங்க என்னமா வச்சு வாழ்த்துங்க. அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்களுடைய தகுதி என்னமோ அந்த தகுதிக்கு தகுந்த பொசிஷனை அவர் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உங்களுடைய திறமைகளையும் தகுதிகளையும் வளர்த்து கொண்டீங்கன்னா எந்த இடத்துல போய் இருக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை வைக்க வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு. இதுல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது இயற்கை நியதி. அதுக்கு பேர் துல்லிய சமதளத்தை பத்தி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கய்யா. ஒண்ணும் தேவையில்லை. நடக்கல அப்படின்னா கண்டிப்பா நாம இன்னும் அதுக்கு தகுதி ஆகல அப்படின்னு அர்த்தம். நாம தகுதி ஆயிட்டோம்னு நாம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மையில அந்த பொசிஷனுக்கு இன்னும் நம்ம தகுதி ஆகலைங்கிறதான் அர்த்தம். அந்த பொசிஷனுக்கு தகுதி ஆனா அவர் நினைச்சாலும் அந்த இடத்துல நம்மள தடுக்க முடியாது. நம்மள யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு நமக்கு மேலதிகாரி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரோ அவர் போறக்கூடிய ஒரு கார் டிரைவரோ இல்லைன்னா ஒரு பியூனோ சொல்லி அதன் மூலமாகவே நமக்கு மேல வந்துடும். இன்னைக்கு அடிக்கடி நான் நினைச்சுவேன், ஒரு ப்ரோக்ராமுக்கு டேட் கொடுத்துட்டு அங்க போக முடியலன்னா அந்த இடத்துல போய் நடத்துறதுக்கு நமக்கு தகுதி இல்லை முதல்ல. அப்படி நம்ம நினைச்சுக்கணும். அப்ப அந்த தகுதி திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க போயிட போறோம். சரியா? அதனால அந்த மனப்பான்மையோட நீங்க செயல்படுங்க, நல்ல வாழ்க்கையில வெற்றி அடையலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. அடுத்ததாக ராஜாமணி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. சாரி, ரஞ்சனி அம்மா. ரஞ்சனி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ கோஷங்களை பத்தின ஒரு கொஸ்டின் கேட்கலான்ட்டு.
இப்ப நம்ம பிறந்துட்டோம், அன்னமய கோஷம் மனோமய கோஷத்திலேயே நம்ம உழண்டு இருக்கோம். அப்ப ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு, வாழ்க்கையில வந்து ஒரு ஏதோ ஒண்ணு தேடல் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மகர்ஷிகிட்ட வந்துட்டோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஆகினை தவம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து உயிர் மேல் வனம் வைத்து ஒரு பிராணமய கோஷத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆசிரியர் ஆயிட்டோம். சோ இப்ப பிராணமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். இப்ப அகத்தாவி பண்றோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். சோ இப்ப விஞ்ஞானமய கோஷம் அண்ட் பிராணமய கோஷம் இந்த மாதிரிதான். இப்போ அதுக்கு அடுத்தது ஆனந்தமய கோஷம் இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஏஜ் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு 60, 65 வயசு அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கு. பட் நம்ம வந்து ஃபேமிலியில இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வந்து இப்போ நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம், நிறைய ஆராய்ச்சி பண்றோம். ஆனா இந்த குடும்ப சூழல், இந்த தற்கால இந்த இது எல்லாமே இருக்கும். சோ நம்ம வந்து என்னதான் இருந்தா கூட நம்ம வந்து சில சமயம் இந்த மைண்ட் நமக்கு வந்துட்டு இன்னும் நம்ம வந்து நிறைய இப்ப திரும்ப இதுல ஒரு பிளக்சுவேஷன் இருக்குமா? பிராணமய கோஷம் அண்ட் விஞ்ஞானமய கோஷம் அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோமா? இத வந்து நம்ம இப்ப அந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கறத நம்ம ரீச் பண்றது அந்த தவ நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம அதுல இருக்கோமா? எல்லா டைமும் நம்ம இருக்கோமா அப்படிங்கறது. சோ இந்த தற்கால வாழ்க்கை முறை, அப்புறமா இருக்கிற அந்த பிரஷர் இது எல்லாமே இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வீடுகள்ல தான் நம்ம இருக்கோம். எல்லா விதமான அலைச்சூழல், அவங்களுடைய அலைச்சூழல் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம அருள் காப்பு போடுறோம், எல்லாமே பண்றோம். சோ ஆனாலும் வந்து நமக்கு வந்துட்டு இப்போ என்னுடைய வீடுன்னு பார்த்தா வயதானவங்க 98 வயசு அந்த மாதிரி மாமியார் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேணும். சோ அத மாதிரியான சில இதெல்லாமே இருக்கும். சோ சில சமயம் ஒரு பிரஷர் இருக்கும். சோ இப்போ ஆசிரியரா இருக்கிறோம், எல்லாமே இது செஞ்சுன்றதான் இருக்கோம், மன்ற தொடர்பு எல்லாமே இருக்கும். சோ அதுக்குள்ளேயும் வந்துட்டு நம்ம வந்து அந்த கோஷங்களை பத்தினா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா? நம்முடைய தற்கால வாழ்க்கைக்கும் அந்த இதுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கிறேன் இல்லையா? வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றி. நம்ம பெரும்பாலும் தற்கால வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி அன்னமய கோஷம் மனோமய கோஷத்துலதான் இருக்கிறோம். ஆசிரியர்கள் ஆகும்போது கொஞ்சம் பிராணமய விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் தான் வரும். மேக்சிமம் எங்கதான் போய் நிக்கிறோம்னா அன்னமய பிராணமய கோஷம் மனோமய கோஷத்துலதான் நிக்கிறோம். உணர்ச்சி கோஷத்துலதான் நம்ம நிக்கிறோம். உணர்வு நிலைக்கு நம்ம வரணும். அந்த உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்கு வந்துட்டோம்னா, உணர்ச்சிகளை கடந்து உணர்வு நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த உணர்வு நிலை மெய்ப்பொருள் உணர்வு நிலையை உருவாக்கும். அதான் ஆனந்தமய கோஷம். அப்ப எப்பொழுதுமே எந்த நிலையிலும் தன்னை மறவாத நிலை. இப்ப நான் முதல்ல பேசும்போது கூட சொன்னேன்ல, ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது தடைப்படுது ஒருத்தர்னால அப்படின்னா அந்த தடைக்கு காரணம் வேற ஏதோ இருக்கிறது. அதனால அந்த தடை என்னன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு நீக்கிட்டா மேல வந்துருப்பார். அது மாதிரி நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நிர்ணயம் செய்யறது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? இந்த உணர்வுக்கு வரும்போது ஆனந்தமய கோஷங்கிறது தானாக வந்துடும். எப்போதுமே நம்ம நிறைவாக இறையோடு இருக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கிக்க முடியும். அது கொஞ்சம் சிரமம், நம்ம பழக உருவாக்கி கொள்ளலாம். ஆனா பெரும்பாலும் எவ்வளவு பழகினாலும் தவ நேரத்தை தாண்டி மீதி நேரத்துல நம்ம பெரும்பாலும் அன்னமய கோஷம் மனோமய கோஷத்துக்கு போயிடுறோம். உணர்ச்சி நிலையில தான் வாழ்க்கை ஓடுது. அப்போ உணர்ச்சிகளை எப்போ கண்ட்ரோல் பண்ணி உணர்ச்சிகளை கடந்து எப்ப நம்ம உணர்வு நிலைக்கு வருகிறோமோ அப்போ ஆனந்த நிலையை பொறுத்தபடியே எப்போதும் இருக்க முடியும். அது வரைக்கும் அன்னமயம் மனோமயத்துக்குள்ளதான் மேக்சிமம் ஓடும். பிராணமயம் விஞ்ஞானமயம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹை ஸ்டேஜஸ்க்கு வந்தா வந்து வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம அந்த முயற்சிகள் எடுத்துன்னு தான் இருக்கோம். ஆசிரியரா வந்தாச்சு. சோ நம்ம வந்துட்டு அந்த பிராணமயம் அச்சீவ் பண்ணிட்டோம். விஞ்ஞானமயம் இப்ப நம்ம வந்து அகத்தாய்வு பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த விஞ்ஞானமயம். ஆனாலும் வந்து ஒரு பொறுமையினுடைய இப்ப இயல்பாவே கொஞ்சம் கோபம் வராது. இப்ப நம்ம ட்ரை பண்ணாமலே கோபம் வராது. இயல்புல வந்து ரொம்ப கோபம் வராது. சோ அப்படி இருந்துமே சமயத்துல ஒரு இது வரும். சோ இப்போ அந்த பிராணமயம் எப்பவுமே அந்த பிராணமயம் விஞ்ஞானமயம் அது வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. சாரி, பிராணமயம் எப்படியுமே அதை விட்டு நம்ம வந்து நீங்க போறதே இல்லை. எப்படியோ நம்ம மகரிஷிட்ட வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால. ஆனாலும் சில சேலஞ்சஸ் மீட் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு இது வருது. ஒரு சின்ன ஒரு ஓவர் பிரஷர். ஆமா, ஓவர் பிரஷர் மீட் பண்ணும்போது அதை தாண்டி வர்றதுக்கு நீங்க எப்போதுமே நான் எப்படி இருக்கேங்கிற அந்த கேள்வியோடவே இருக்கணும்.
நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன், நான் எந்த எல்லைக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியிலேயே இருக்கணும். அந்த கேள்விகள் என்ன பண்ணும்னா உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும், அந்த நம்பிக்கை நல்ல ஆக்ஷனை உருவாக்கும், செயல்பாட்டு திறனை உருவாக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கான வழியை காட்டும். பெரும்பாலும் கேள்விகள் எடுத்துக்கொள்ளணும். நாம சரியா இருக்கிறோமா, விழிப்பு நிலையோடு இருக்கிறோமா, அயராத விழிப்பு நிலையில இருக்கோமா, விழிப்பு நிலையில இருக்கிறோமா, இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம தற்சோதனை செய்து கொண்டே வர நம்மள அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம உயர்த்தி கொண்டே போகலாம். ஆனா யாராக இருந்தாலும், ஒரு பெரிய மகானாக இருந்தாலும் இவங்க அந்த 5 எல்லையிலையும் இருந்தே ஆகணும். ஒரு எல்லைக்குள்ளேயே எப்பொழுதும் இருக்க முடியாது. ஆமாங்கய்யா. ஆனா குருவை உள்வாங்கிட்டு அடிக்கடி மகரிஷி நினைக்கிறோம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ள கேட்டுக்கிறோம், இமீடியட்டா தெரிகிறது அந்த டிஃபரன்ஸ். ஒருவேளை நம்ம உணர்வு நிலையில இருந்து உணர்ச்சி நிலைக்கு போயிட்டோம்னா உடனே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ சரியில்லை அப்படிங்கறது ஒரு இண்டிகேட்டர் போட்ட மாதிரி தெரிகிறது. சோ இப்போ சரியில்லையே, இந்த இது மாத்திக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டக்குன்னு அந்த ஒரு இது வருது மைண்ட்ல. ஆனாலும் கூட இந்த கோஷங்களை பத்தி ஐயாவுடைய சில அபிப்பிராயங்கள் கேட்கலாம். சோ பிராணமயம் அண்ட் ஆனந்தமயம், இப்ப வந்து ஆசிரியர்கள் ஆயிட்டோம்னாலே கண்டிப்பா நம்ம வந்து ஆனந்தமயத்திலேயே இருந்து அப்புறமா அடுத்த ஸ்டேஜுக்கு போறத பத்தி, ஏன்னா ஏஜும் ஆயாச்சு. சோ நம்ம வந்து அதுக்கு அதை நோக்கிய ஒரு பாதையில தான் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும், சரி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பலமா இருக்கோமா, அந்த மாதிரி நேரங்கள்ல குருவினுடைய ஒரு இதை எடுத்துக்கிறோம். குருவை நினைச்சு அவரை ஹெல்ப் வந்து அவர் சொல்லுவார், பெரியவங்க மண்டலத்துல நான் இருக்கேங்கிறதுனால அவர் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா. சோ நான் என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க உயர முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ ஐயா கிட்ட வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ கேட்கலாம், இந்த கோஷங்களை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கலான்ட்டு தாங்க ஐயா. நல்லதுமா, வாழ்த்துக்கள், வாழ்க்கை. அது இந்த எந்த எல்லைக்குள்ள இருந்தாலும் சரி, மனம் விரிவடையணும். மனசு விரிய 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 அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ள உள்வாங்கிக் கொள்ற அளவுக்கு நம்முடைய மனம் தெய்வீகமாக மாறிடும். அங்கதான் மனதின் அடித்தளமே இறைவன் அப்படின்னு மகிழ்ச்சி. அந்த தெய்வீகத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் ஆனந்தமய கோஷம். இப்ப நாம எல்லாம் உணர்ந்து கொள்ளல, தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். உணர்வுங்கிறது எப்படி சொல்றதுன்னா சொல்ல முடியாது, வார்த்தைகள் எல்லாம் தெளிவிருக்காது. சர்க்கரையை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், சர்க்கரையை பத்தி தெரிந்து கொள்ளுகிறோம் நிறைய விஷயத்த. சர்க்கரை எப்படி யூஸ் ஆகுது, அப்படி அது எப்படி தயார் பண்றாங்க, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனா எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, அந்த சர்க்கரையை சாப்பிட்டு பார்த்து அனுபவிச்சாதான் முடியும். அது மாதிரி எல்லா விளக்கங்களும் தெரிஞ்சுக்கிறதுனால நாம அந்த அடுத்தடுத்த நிலைகளுக்கோ கோஷங்களுடைய வேறுபாடுகளுக்கோ நம்ம போயிட முடியாது. அதை எந்த அளவுக்கு செய்து நிலைப்படுத்துகிறோங்கிறத பொறுத்துத்தான் நம்முடைய மனநிலை அந்தந்த எல்லைகளுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அந்த எல்லைகளுக்குள்ள போகும்போது தெளிவு தானாக வரும். வாழ்க்கை வாழ்க வளமுடன். நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்ததாக தேவியம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இது மன்றத்துல மௌனம் என்பது தானாக வரும். மகாமௌனம் என்னது? எண்ணமற்ற மனநிலை. அப்ப எப்போ நமக்கு எண்ணமற்ற மனநிலை வருகிறதோ அது மகாமௌனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 நிலைகள்ல தான் நம்ம பயிற்சி பண்ணணும். உடனே எடுத்த உடனேயே மகாமௌன நிலை என்பது நமக்கெல்லாம் சித்திக்காது. முதல்ல வாக்கு மௌனம், வாய் பேசாம இருக்கக்கூடாதும். அதுக்கப்புறம் காஷ்ட மௌனம், எந்த செயல்பாடுகளையும் விடுபடாம இருக்கணும். அடுத்து மகா மௌனம், சுத்த வெளியோடு எப்பொழுதும் நிறைவாக நிறைந்து இருக்கணும். என்பதுதான் மகா மௌன நிலை விஷயம். இந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம பயிற்சிகள் இருந்துச்சு. அப்ப தவம் பார்க்கும்போது பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், இறைநிலை தவம் 3 தவங்களுமே வந்து கொடுத்துக்கலாங்களா ஐயா தொடக்க காலத்துல இருக்கவங்களுக்கு? எல்லா தவமும் நீங்க கொடுக்கலாம். 1/2 மணி நேரம் தவம் செய்யுங்க, மீதி 1 மணி நேரம் பயிற்சி பண்ண சொல்லுங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு தவம் வந்துகிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் கேப்ல நீங்க தவம் நடத்தலாம்.
சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, மௌனம் இருக்கும்போது இப்ப எண்ணங்களை ஆராய சொல்லும்போது நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வந்து பிரித்தறிகிறாங்க. எதிர்மறையான எண்ணங்களை வந்து நம்ம சங்கல்பம் பண்ணி அதை தவிர்க்க முயற்சி பண்றோம். நேர்மறையான எண்ணங்களை அதே மாதிரி சங்கல்பம் பண்ணி வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த மௌனத்தின் போது இப்ப நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ன்ற அந்த எண்ணங்களுடைய மோதுதலும் இருக்குதுங்கய்யா. அதை எந்த மாதிரி கையாளுறதுங்கய்யா? கண்டிப்பா இருக்கும். அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ல வந்து அதை பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு கரெக்டா பண்றோமா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். அப்படின்னு இந்த நிகழ்காலத்திலேயே இருக்க பழகுதல் தான் நம்ம பயிற்சி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு வேலைகளை நிறைவா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு கடந்து போகாது. நாளைக்கு கடந்து போகாத போது நமக்கு சுமையற்ற நிலைக்கு வரும் இல்லையா? ஆமாங்கய்யா. நான் எப்படி அதை பயிற்சியா கொண்டு போறதுங்கய்யா? பயிற்சியா கொண்டு போறதுங்கிறதா வந்து நம்ம என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்ப காலத்துல மௌனத்துல தானே கேக்குறீங்க? மௌனத்துலதாங்கய்யா, மௌனமே தாங்கய்யா. மௌனத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல அவங்க பேசலாம், அவங்க வந்து சைகை காமிக்கலாம், எழுதி காட்டலாம், இல்ல புஸ்தகங்கள் படிக்கலாம், இல்ல உங்க ஸ்பீச்ச கேட்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அடுத்து ஒரு மாசம் கழிச்சு அடுத்த நிலைக்கு நீங்க உயரணும்னு நினைக்கும் போது உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம இருக்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கும். உங்களுடைய மனசு உடம்பு எல்லாம் அசையல, அப்படியே கல்லு மாதிரி இருக்கு, சில மாதிரி இருக்கு, இப்படியே தான் உணர்வு கொட்டுறோம். அது அடுத்த மாசம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த உணர்வுகளையும் கடந்து போகும். சரிங்கய்யா. அது மகா மௌனம் நினைக்கப்படும். அப்ப நம்ம வந்து என்னாலும் இதே பேசிக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டே இருக்க கூடாது. அப்படியே உட்கார்ந்தவங்க உணர்வற்ற நிலைக்கு போய் அப்படியே இருக்க பழகணும். எந்நேரமும் ஒரு அரை மணி நேரம் தவம் பண்ணதை 1 மணி நேரம் ஆகும். ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க மௌனத்துக்கு போகும்போது அரை மணி நேரத்துல இல்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அப்படியே தவ நிலையில இருக்க முடியும். அவங்களால இருக்க முடிஞ்சா நம்ம மௌனத்துல உயர்ந்துட்டோம். அப்ப நம்ம நடத்துற மெத்தடாலஜியும் கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்தாடி மாத்தி நடத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நடத்துகிற போது அது மாதிரி சொல்லுங்க. அடுத்த 2வது முறை வரும்போது அசையாம எவ்வளவு நேரம் உட்கார முடியும்னு ட்ரை பண்ண சொல்லுங்க. 3வது முறை வரும்போது மனமும் உடலும் அசையாம இருக்கிறதுக்கு முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. பண்றதுக்கு முன்னாடி மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல யார் சரியா செஞ்சிடணும்? நம்ம செய்யணும். இப்ப நம்மளால முடிஞ்சாதான் நம்ம மத்தவங்க சொல்ல முடியும், அடுத்தவங்க செய்ய வைக்க முடியும். அதனால நம்ம முதல்ல செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க செய்யணும். நம்ம அப்பனா வீட்டுல உட்காந்து ஒரு மணி நேரம்ன்ற நேர எல்லையை வகுத்து நம்ம அதுபடி முயற்சி பண்ணி அந்த எல்லைக்குள்ள நம்மளால இருக்க முயற்சி பண்ணிட்டு அப்படியே நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இல்லைங்களையா? கண்டிப்பாமா. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக ஞானமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. ஞானமூர்த்தி இலங்கையிலிருந்து பேசுறேன் ஐயா. உங்களோட உரை சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு ஆலோசனை வேணும். அந்த 9 மைய தவம் ஐயா இரவிலையும் செய்யலாமா? 9 மைய தவம் ஈவினிங் செய்யலாம் ஐயா, ஒன்னும் தவறு இல்லை, செய்யலாம். அடுத்த இன்னொரு கேள்வி ஐயா, அந்த செயல் விளைவு தத்துவத்துல செயல் செய்வோன் மனிதன், விளைவா வருவது இறைநிலை. அப்ப நாங்க விளைவை பார்க்காம இறைநிலை தான் விளைவா வர்றதால அந்த செயலை மட்டும் கண்ணுங்கருத்தமா செய்யணும் என்றுதான் அர்த்தம். விளைவுல பார்க்காம. ஆனால் ஒரு கட்டத்துல செயல் செய்ய முதலே விளைவை ஊகி என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்றார்கள். அப்ப அந்த விளைவை நாங்க தீம் பண்றோம். அப்படி ஆனா விளைவா வருது இறைநிலை என்றால் நாங்க விளைவை திங்க் பண்ணினா அது எப்படி இருக்குமா? சொல்றையா, அது எந்த செயலை செய்வதற்கும் தான் நமக்கு உரிமை. விளைவாக வருவது இறைதான, இறைவனுடைய தன்மை இல்லையா? அப்போ இதுக்கு என்ன காரணம்னா காந்தம் தான் காரணம். காந்தத்துக்கு அட்ராக்டிவ் போர்ஸ் இருக்கு. அப்ப செயல் செய்யும் போது உள்ள வாங்கி வச்சுக்கோம். ரிப்பல்சிவ் போர்ஸ்னால அது எப்ப வேணாலும் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அது நீங்க என்ன போட்டீங்களோ அதை அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும். நல்லதை போட்டிருந்தா நல்லது கொடுக்கும், தீயதை போட்டிருந்தா தீயது கொடுக்கும் இல்லையா?
அப்ப இந்த இடத்துல விழிப்பு நிலை என்பது மிக முக்கியம். விழிப்பு நிலையோடு செயல்களை செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவு வரும், அல்லது ஒரு விளைவு வருகிறதுனா அந்த செயலுக்கு, அந்த விளைவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, செயல் இருக்கிறது அப்படிங்கிற தெளிவு தான் நம்மள அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகும். சரி, வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. மணி 12 தொடங்கலாமாங்கய்யா? இல்ல மணி 12 ஆகிறது. ஒரு பிரேக். தற்பொழுது அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு 2 கேள்வி ஐயா. சொல்லுங்கம்மா. நான் இப்போ வயசாயிடுச்சு. நான் பொறுப்பாசிரியரா இருந்தப்ப தவம் நடத்துவேன். தவம் மையத்துல நானும் டிராவல் பண்ணுவேன், நானும் தவம் இருப்பேன். நடத்தினா கூட மனசு மையத்துல நிலைச்சு நிக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனா இப்போ முதுமை வந்துட்டு இப்போ நான் ஜூம்ல கேட்டு நான் இது தவம் இருக்கிறதுனால எனக்கு மையம் பிடிபட்டாலும் ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குது, விலகி போயிடுது. அப்போ நல்லா இருந்தது, அதே பயிற்சியில வரலாம்ல. அது ஏன் இப்ப மையத்தை விட்டு மனம் வேற இடத்துக்கு போயிடுது, கான்சென்ட்ரா நிக்க மாட்டேங்குது. இது ஒரு கேள்வி ஐயா. இன்னொரு கேள்வி கேட்கவா? பதில் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஏற்கனவே நீங்க செஞ்சு வச்சிருந்த அதனுடைய அனுபவம் தான் இப்போ கொஞ்சமாவது நிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு. இன்னொன்னு, ஜீவகாந்த திணிவு தானேமா நம்ம தவம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏற்படுது. ஒரு இடத்துல ஜீவகாந்தத்தை தான் நம்ம கொண்டு போய் குவிக்கிறோம். கரெக்டா? அப்போ இந்த ஜீவகாந்தத்தை தான் கொண்டு போய் ஒரு இடத்துல குவித்து நாம தியானம் செய்ய போகிறோம். இப்ப ஜீவகாந்த திணிவு இல்லாத போது அது குறையும் இல்லையா? அப்ப உங்களுடைய ஏஜ்னால ஜீவகாந்த திணிவு உடல்ல குறையும் போது அத உடலுக்கே அது பத்தாம இருக்கிற போது அதை ஒரு இடத்துல கொண்டு போய் குவிக்கிறது நமக்கு இங்க சிரமமா இருக்கு. 2வது கேள்வியா, எனக்கு இப்போ 84 வயசு ஆகுது. நான் மௌனம் இருக்க மன்றத்துல இருக்கும்போதும் 10ல இருந்து 5 வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாரும். ஆனா நான் இப்போ தனியா நானே தவமும் எடுத்துக்கிட்டு இது பண்றதுனால முழு நாளும் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு 1 மாசத்துக்கு 2 முறை மௌனம் இருக்கையா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யாம தவம் எடுத்தாச்சு தற்சோதனை பண்ணுவோம்னு சொன்னாலும் கலைஞ்சு போயிடுது. புக்கு படிச்சா கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்குது. புக் எடுத்து மகரிஷி புக்க படிச்சுக்குவேன். ஏதோ பஞ்சபூத நவகிரகம், துரியாதீதம் போன்றது அவங்கள நானே செல்ஃபா எடுத்துக்க முடியும் ஐயா. எடுத்துக்கிட்டீங்க. இப்பவும் அந்த நிலை, எனக்கு அந்த மையத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும் ஐயா. அது எப்படி, எந்த வகையில வரும்? மகா மௌனம்ங்கிறது எப்ப கிடைக்கும்? மகா மௌனம்ங்கிறதுமா மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலைன்னு சொல்றோம்ல. இது ஒண்ணும் இல்ல, நீங்க ரிலாக்ஸேஷன் பயிற்சி பண்றதுதான். நீங்க ரிலாக்ஸேஷன் பயிற்சியில நல்லா படுத்து அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளா தளர்த்திட்டே வரீங்க இல்லையா? அப்படி தளர்த்திட்டே வரும்போது முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த உடம்பு அசையாம நிக்கும். கரெக்டா? அந்த அசையாம இருக்க என்ன ஆகும்னா மூச்சு ஒடுங்க ஆரம்பிக்கும், மூச்சினுடைய வேகம் குறையும். மூச்சினுடைய வேகம் குறைய என்ன ஆகும்? எண்ணங்கள் குறைஞ்சு போய் அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆயிடும். அப்பதான் மனம் ஆஃப் ஆகுது. அந்த தூக்கம் வந்துருச்சுன்னா மனசு ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? அந்த நேரத்துல தூங்காம தூங்குறதுக்கு முயற்சி பண்ண. அந்த நேரத்துல தூக்கம் வந்துருச்சு ஆனா தூங்க கூடாது. தூக்க நிலையில இருக்கணும் ஆனா தூங்க கூடாது. அப்படின்னா இப்ப உடம்பு அசையல, மனசு அசையல, மூச்சு ரொம்ப குறைவா போகுது. இப்ப இருக்கிறோம் பாருங்க, இந்த நிலையதான் மகா மௌனம் அப்படின்னு சொல்றோம். அதனால நீங்க தவத்துக்கு இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்களேன். நீங்க ரிலாக்ஸேஷன் ஆடியோ போட்டுட்டு சாமிஜி சொல்றதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய மூச்சினுடைய வேகம் குறைஞ்சு அப்படியே அசைவற்ற நிலையில இருக்கிறதா நீங்க பாவீங்க. அந்த அசைவற்ற நிலையில் இருக்க அப்படியே தூங்க போறோம்னு சாமி சொல்றாங்க இல்லையா? தூக்கம் வந்துருச்சு, தூங்க போறோம் அப்படி சொல்றாங்களா? அப்போ தூங்காம இருக்கணும், அவ்வளவுதான்.
அந்த தூங்குற மனநிலையில நீங்க தூங்காம இருந்துட்டீங்கன்னா அதுக்கு பேருதான் தவம். அதான் மகா மௌனம். தூக்கம் தான் வந்துருது. அந்த மாதிரி பாதி ரிலாக்ஸேஷன் சாமிஜியோட இதை போட்டுதான் ரிலாக்ஸேஷன் இருக்கிறேன். நானா இருந்தேன்னா நைட்டு நேரங்கிறதுனால தூக்கம் வந்துடும். சரி, இந்த கமெண்ட்ஸ கேட்டு செய்வோன்னு செய்யறேன். தினம் செய்யறேன். அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அது கடைசி நேரம் வரும்போது என்ன அறியாம நான் தூங்கிடுறேன். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கு ஃபுல்ஃபில் ஆகல, எனர்ஜி பத்தல. அப்ப எனர்ஜி பத்தாத போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசை ஆஃப் பண்ணிட்டு உடம்புக்கு தேவையான எனர்ஜி அங்க ஃபில் பண்ணுது. அப்போ உடல் ஆரோக்கியம் வரும்போதுதான் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். மனசு ஆரோக்கியத்துல நீங்க தியானத்துல உயர்ந்து போயிடலாம். இது நம்ம ஆரம்ப காலத்துல செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால இப்ப நீங்க நினைச்சாலும் அந்த நிலைக்கு நம்மளால போயிட முடியும். அது கொஞ்சம் இது மாதிரி செய்து முயற்சி பண்ணி பாருங்க. அதோட இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுங்க. மௌனம் இருக்கும்போது புக்கு படிக்கிறதோ அல்லது தற்சோதனை அப்போல்லாம் எழுதுங்கன்னு சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் இல்ல, சும்மாவே அவங்க இது பண்றாங்க, அமைதியா இருக்காங்க. நான் எழுதுறதெல்லாம் கிடையாது, கேள்வி மட்டும் அப்புறமா கேட்பாங்க. நான் தான் தத்துவ விளக்கமும் கொடுத்து தவமும் எடுப்பேன். ஆனாலும் என்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சது ஐயா. நான் ஃபாலோ பண்ணி மனம் அது வேலை இல்லாம அட்டன் பண்ணேன். இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, கேட்கறத நம்ம உள்வாங்கி செய்யணும் போதும் தவத்தின் போதும் அந்த வாழ்த்து சங்கல்பம் அந்த கடைசியில தூக்கம் வந்துடுது. அதே மாதிரி மௌனத்தின் போதும் கடைசி நிலையில தூக்கம் வந்துடுது. அது மாதிரி வராம பண்றதுக்கு என்ன வழின்னு தெரியல ஐயா. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க மற்றவங்களுக்கு நடத்தும் போது நீங்க உங்களை கவனிக்கல. நீங்க என்னத்துக்கு முழுசா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா, அடுத்தவங்க நம்ம அவங்களுக்காக நடத்துறோம், அவங்கள அவங்களுக்கு உணர வைக்கணும். நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு உணரணும். அவங்க முடிச்சு போகும்போது நல்லா இருந்துச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணி போகணும். அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம நடத்துவோம். கரெக்டா? அப்போ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு நான் போகும்போது அந்த நண்பர்கள் எல்லாம் நீங்க நல்லா நடத்துனீங்கம்மா, நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லணுங்கிற எண்ணத்தோட அந்த பாவனை அர்ப்பணிப்போட நீங்க நடத்தினா அப்ப நம்மளும் உணர்ந்தோம், அவங்களும் உணர்ந்தாங்க, உணர்த்த முடிஞ்சது. இப்போ நம்ம செய்யும் போது நமக்கு இப்போ ஒரு நிர்பந்தம் இல்லம்மா. நாம உணர்ந்தா உண்டு, இல்லன்னா இல்ல. அங்க எப்படின்னா அவங்க உணரலன்னாக்க நம்மள என்ன சொல்லுவாங்க, அவங்க உணரலன்னா நம்மள திருப்பி என்ன சொல்லுவாங்க, என்னங்க ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களேங்கிற எண்ணத்தோட நம்ம கரெக்டா? அந்ததான் இப்ப நம்ம உணர்ந்தாலும் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மதிப்பு நமக்கு வர்றதில்ல. உணர்லனாலும் அதுக்கான ஃபால்ட், அதாவது என்ன சொல்றது, நமக்கு ஒரு இழப்பும் இல்ல, லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோம். கரெக்டா? இத கடக்கணும். இந்த நிலையை எப்ப தாண்டறோமோ அப்ப நம்ம அடுத்த நிலைக்கு போயிடும். அந்த அர்ப்பணிப்பு முழுசா தன்னை அர்ப்பணித்து இந்த நிலை சகஜமா உண்டா இல்ல இது எக்ஸ்ட்ரானரியா எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும்? இல்ல, எல்லாருக்குமே இது சகஜம்தான். நானுமே பாத்தீங்கன்னா இப்போ மன்றங்கள்ல போய் தவ நடத்துறோம், இப்போ எல்லா இடத்துலயும் பயிற்சி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தவ கொடுக்கும் போது இருக்கிற ஃபீலுக்கும் நாம தனியா உட்கார்ந்து செய்யும் போது வரக்கூடிய ஃபீலுக்கும் வித்தியாசம். அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு தவ சொல்லிக் கொடுக்கும் போதோ அல்லது அவங்களோட சேர்ந்து தவ நடத்தும் போதோ நம்ம அபரிமிதமான ஒரு ஃபீல் வரும். ஆனா நாம தவ செய்யும் போது தனியா இண்டிவிஜுவலா இருக்கும் போது அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியறது இல்ல. இது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். நன்றி. சந்தேகம்
எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல வயசானதுனால அப்படி இருக்கான்னு இல்ல தெரியாம எல்லாருக்கும் யோசிச்சு. வரதாமா. அதனால நாம கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி தனியா அதனாலதான் இன்னொன்னு பாருங்க, நாம எப்போதுமே மத்தவங்களுக்கு கீழே உட்கார்ந்து அவங்க சொல்ல அவங்க கேட்க அவங்க நடத்துறத கேட்டு கேட்டு அவங்க கூடவே உட்கார்ந்து தவம் பண்ணணும், அவங்க சொல்லதை கேட்கணும், இப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம பெரும்பாலும் ஓடி இருக்கோம். ஆமா, அப்படிதான் நம்மளை போயிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் படுத்திக்க நம்ம முயற்சி பண்ணல. நாம ஒரு காலத்துல கூட இருந்த தனியா சுயமா உட்கார்ந்து தவம் பண்ணாங்க. இப்ப யாருமே சுயமா தனியா உட்கார்ந்து தவம் பண்றதே கிடையாது. ஒண்ணு ஆமா, வழியில என் மனது நான் அந்த மாதிரி நிகழும்போது என்னடா இப்படி இவ்வளவு முயற்சி பண்றோம், நமக்கு இப்படி வேவரிங்கா இருக்க, மனசு மையத்தோட ஒத்து போகலையே, இப்போ என்ன செய்யறதுன்னா ஒரு விரக்தியா வந்துருக்கு. வேண்டாம் போ, செய்யதான் வரலையே, வேண்டாம், சாந்தி தவம் செய்வேன் நைட்ல. அது என்ன ஆகும், அது அமைதியா இருக்க ஆரம்பிச்சுட்டு அதுலயும் ஒரு நிறைவு இல்லாம போயிடுது. அதனால நான் சாமிஜியை பார்த்துட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு வச்சிருவேன். செய்ய முடியல. 30 வருஷமா நான் இது பண்ணி வச்சிருந்தத எப்படி இது என்ன விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியலையா. அது ஒரு வருத்தம், கவலை. அதெல்லாம் ஒண்ணுதான். அது நம்ம நினைச்ச மாதிரி தெரியலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அங்க உணர்வு இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வு நமக்கு பிடிபடல, அவ்வளவுதான். இப்ப நீங்க தவம் செஞ்சாலும் தவம் செய்யலனாலும், தவம் எடுத்துக்கிட்டவங்களுக்கும் சரி எடுக்காதவங்களுக்கும் சரி, மூலாதாரம் வேலை செய்யாம இருக்க போதா, இல்ல சுவாதிஷ்டானம் வேலை செய்யாம இருக்க போதா? ஆமா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் இல்லையா? அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, நம்ம கவனிக்கணும், அவ்வளவுதான். நாம அந்த இடத்துல கூடுதலான உணர்வுகளை எழுப்பி அந்த இடத்துக்கு ஒரு பூஸ்டப் பண்றோம், அவ்வளவுதானே. இல்லையா? அதனால அது வேலைகள் அது செய்துட்டே தான் இருக்கு. நாம சும்மா ஜஸ்ட் அது கவனிக்கிறோம், அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கு இப்படித்தான் வரணும்னு எதிர்பார்க்காம அங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எனக்கு அன்னைக்கு கிடைச்ச அதே உணர்வு வரணும்னு இன்னைக்கு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல ஆக்னி தீட்சை கொடுத்த போது 2வது நாள் தலைவலிச்சிச்சு. இப்ப நான் ஆக்னி தவம் செஞ்சுட்டு 2வது நாள் தலைவலிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தா வருதானா? வராது. ஏன்? அது பழக்கமாயிடுச்சுல. பழக்கமானதும் சரி, ஆழ்ந்து போயிடுறதும் சரியா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அன்னைக்கு கிடைச்ச அந்த காட்சியோ அன்னைக்கு கிடைச்ச உணர்வோ இன்னைக்கு வராது. இப்போ நீங்க முதல் வராது. இப்போ ஒண்ணும் இல்ல, இதுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், ஹால்ல இருக்கிறவங்களுக்கு ஹாலுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அவனே கொஞ்சம் தள்ளி ஒரு சாமி ரூம்ல போய் உட்காந்துட்டான்னு வச்சுங்க, இப்ப சாமி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஹால்ல இருக்கிற பொருள் எல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்தா தெரியுமா? முடியாது. அப்போ அந்த ரூம்ல என்ன இருக்கோ அதான் தெரியும். அப்ப மனதனுடைய எல்லை விரிய விரிய உங்களுக்கு என்ன இருக்கோ, எந்த எல்லையில இருக்கீங்களோ அதுதான் காட்சியாக தெரியும். அப்ப நம்ம முதல்ல இருந்த உணர்வு இப்ப வரலையே நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, இப்ப இருக்கிற உணர்வு நாளைக்கு வரலையேன்னு யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம மனது எந்த எல்லைக்கு போகுதோ அதுக்கு தகுந்தாடி உணர்வுகளும் வித்தியாசப்படும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதோடைய கண்களை மூடியே கருத்தினால் ஊற்றுப்பார் மகர்ஷி எவ்வளவு கவிகள்ல இருக்கு. அப்ப நாம கண்ணை மூடி கருத்து மையத்துல ஆக்னையில கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள கண்ணுதான் உணர்வு பூர்வமா கண்ணு அங்க போயிடுது. ஐயா முதல்ல கருத்து பின்னாடிதான். அப்படியா? அப்படி வரலாமா? அதுதான் பழக்கம்ங்கிறேன். ஏற்கனவே நம்ம அப்படியே பழகி வச்சிருக்கிறோம். இப்ப நான் முதல்ல 2வது நண்பர் 3வது நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்கும் போதே சொன்னார்ல, என்னோட கண்ணை 2யும் புருவ மையத்துல பாக்குறேன், அப்படி பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த உணர்வு வருது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சாதான் எனக்கு அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாருல. அது பழக்கம். அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் யதார்த்தமாக பார்க்க பழக்கம். என்ன நடக்குதோ அதை ஜஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வரா மட்டும் நம்ம இருக்க பழக்கதான். ஏத்துக்கணும். தொடர்ந்து என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அதை அன்னைக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை அனுபவிச்சீங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம்.
எனக்கு நேற்று கிடைச்ச உணர்வு இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு கிடைச்ச உணர்வு நாளைக்கு வரலையே, ஒரு நாளைக்கு இருக்கிற உணர்வு இன்னொரு நாளைக்கு வராது. அப்படி தோணும் ஐயா எனக்கு. அது மாதிரி வரலையே, அது வராது அப்படின்னு மனதுல போட்டுக்கோங்க. ரொம்ப எந்த நன்றி. இதே மாதிரி மனநிலை இருக்கா? ரொம்ப நன்றி ஐயா. நல்ல விளக்கம். எப்பொழுதுமே உங்கள்ட்ட தெளிவான விளக்கம் இருக்கும் ஐயா. நான் எதிர்பார்த்தாலும் உங்கள்ட்ட கேட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் தொண்டு எங்களை போன்றவர்களுக்கு மேலும் மேலும் வேணும் ஐயா. நீங்க எங்களை நினைவூட்டிக்கிட்டே இருக்கீங்க. பேராசிரியர்கள்லாம் அது தொய்வு ஏற்படாம தூக்கி நிறுத்தி பிடித்து கொண்டு இருப்பதால் தான் அதை பண்ண முடியுது. வேதாத்திரியத்தோட நாம வாழ முடியுது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கல்யாண சுந்தரம் ஐயா, எங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குது ஐயா, நல்லா கேக்குது. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன கேள்வி ஐயா. இப்ப நம்ம மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா, சுத்த வெளின்னு இருந்தாலும் கோயிலுக்கு போகணும்னு தோணுது. கோயிலுக்கு அப்படி போறது கரெக்டா தப்பா ஐயா? போயிட்டு வாங்க, யாரும் தப்புன்னு சொல்லலையே. எங்க பார்த்தாலும் எல்லா இடத்திலையும் அந்த அந்த பொருளுடைய உட்பொருளாக இருப்பது மெய்ப்பொருளாக இருக்கிறது, உண்மை பொருள் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சா போதும். நீங்க மரத்தை பார்த்தா என்ன, சிலையை பார்த்தா என்ன, எதை பார்த்தாலும் அந்த பொருளுடைய உட்பொருளை பார்க்க பழகி கொண்டால் அதான் மெய்யுணர்வு. அதுதான் ஐயா நம்ம சுவாமி சொன்ன, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார்னே கடவுளாய் கருத்தாய் நிற்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஐயா? அதான் அதுக்குள்ள இருக்கிற உட்பொருள் யாரு? உட்பொருள் போது இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க, ஒரு சிலை எடுத்துக்கோங்க. சிலைக்கு உட்பொருள் என்ன? கல்லு. கல்லுக்கு உட்பொருள் என்ன அப்படின்னா அதுல நிறைய அணுக்கள் இருக்கிறது. ஆமா. அந்த அணுக்களுக்கு உட்பொருள் என்ன அப்படின்னா வெண்துகள் தான். வெண்துகளுக்கு உட்பொருள் என்ன? இறைத்துகள். இறைத்துகளுக்கு உட்பொருள் அப்ப அந்த கல் யாரு? அப்ப இந்த சிலை யாரையா? அவ்வளவுதான். ஒரு மரத்தை பாருங்க, ஒரு மரத்தை பாக்குற போது அந்த மரத்தை பாக்குறோம், அது பிசிக்கலா மரமா தெரியுது. ஆனா உண்மையில அது மரமா அப்படின்னா இல்ல, அதுல நிறைய அணுக்கள் சேர்ந்து மரமாக காட்சி அடிக்குது. அந்த அணுக்களுக்கு மூலப்பொருள் என்ன? இறைத்துகள். இறைத்துகளுக்கு மூலப்பொருள் என்ன? இறைநிலை. அதனால சாமி மூணு விஷயமாக பார்க்க சொல்லி கொடுக்கறாங்க. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி இல்லையா? பருவுடல், நுண்ணுடல், காந்தவுடல். இது வெறும் பிசிக்கலா பாக்குறது அஞ்ஞானம். இதுதான் தெய்வம் அப்படின்னு பார்த்தா அது அஞ்ஞானம். அது உள்ள இருக்கக்கூடிய உட்பொருளை பாக்குற போது இது இந்த கல்லால் செய்யப்பட்டது, இதுல இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கும், இதுல இந்த மாதிரியான அணுக்கள் கூடி இருக்கிறது இப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரிந்தா அது விஞ்ஞான நிலை. சரிங்க. அந்த விண்ணுக்கு மூலப்பொருள் என்னன்னு தெரிந்து கொண்டா அதான் விஞ்ஞானம். இதான் சாமி மூணா பாக்குறதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆப்பிள் பழத்தை உதாரணம் சாட்டுவார் சாமி. ஒரு ஆப்பிள் எடுத்துட்டா இது என்ன ஆப்பிள், ஆப்பிளுக்கு உட்பொருள் என்ன? விண்துகள். அது விஞ்ஞானம். விண்ணுக்கு மூலப்பொருள் என்ன? சுத்தவெளி. அப்படின்னா அது சுத்தவெளி தானே. அப்ப நீங்க எந்த பொருளை பாக்குற போது இந்த மூணு பொருளாகவே கடந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளாக சுத்தவெளி தானே. அப்ப நீங்க எதை வணங்கினா என்ன? அதுதான் நம்ம மன்றத்துல விளக்கம் பெற்று நீ அங்க போயிட்டு இருக்கே அப்படின்ற பேசினாங்க, அதனால தான் கேட்டேன். அதுவும் ஒரு விதமான அறிவின் குறைபாடுதான். வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க. அந்த தெளிவு வரணும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்க அந்த இந்த மாதிரி பார்க்க பழகி கொண்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறத பார்க்க பழகி கொள்ளுகிற போது ஒரு குறிப்பிட்ட இலையில போய் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராம போகும். அப்படி வராம போன வரைக்கும் நீங்க பாருங்க. சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பிஐசி ஸ்கை, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களுடைய கேள்வி நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. துவக்கத்துல நீங்க கொடுத்த விளக்கம் என்னுடைய
ஒரு கேள்விக்கு முன்னதாக 2 அன்பர்களுடைய கேள்வியை ஒட்டி என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் குயிக்கா. அந்த அக்னியில தவம் பண்ணும் பொழுது கண்களால இருத்தி அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பண்றோம் அப்படின்னு அதை பத்தி நீங்க பதில் கிளியரா சொன்னீங்க. ஆனா நான் பயிற்சி எடுத்தது 2005 6-7 ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அப்பெல்லாம் இது மாதிரி நமக்கு நிறைய பேராசிரியர்கள் தொடர்புலாம் கிடையாது. அவங்கவுங்க மன்ற ஆசிரியர்களோட தொடர்புல கேள்வி சந்தேகங்கள். ஒரு முறை அப்பயே அருட்தந்தையினுடைய உரையில ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, கண்களை இருத்தி ஒளி காணுகின்ற அடுத்த உணர்வை காணுகின்ற செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. அது சொன்ன உடனே அப்ப நம்ம என்ன பண்ணணும், இயல்பா கண்ணை மூடிட்டு தொட்டு உணர்த்த இடத்துல மனசை கொண்டு போயிட்டு அப்படியே தவத்தை செய்ய ஆரம்பிச்சுடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அருட்தந்தை அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து ஓதி இருக்கின்றார்கள். இப்ப நம்ம அதையெல்லாம் ஓதி உணர்ந்து கொண்டு தவத்தின் மூலமாக போயிட்டே இருக்கிறோம். எது எடுத்தாலும் நமக்கு நீக்கமற அந்த ஒரு சந்தேகம் இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதுக்கும் அறிவுக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையினையும் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எல்லாமே இப்ப இன்னைக்கு அந்த மெய்ப்பொருள் விளக்கம் நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம மெய்ப்பொருள் விளக்கம் இப்ப ஆக்னியில உயிர் உணர்வு, அப்புறம் துரிய நிலையில உயிரே உயிராக உணரக்கூடிய உணர்வு, அப்புறம் நம்ம துரியாதீதத்துல அந்த கொஞ்சம் அசைவற்று இருக்கக்கூடிய விழிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம உணர்றோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில அந்த எல்லைக்கோடுகளை எல்லாம் தாண்டி எல்லா உயிரினங்களையும் நம்ம சமமாக பார்க்கக்கூடிய அந்த மனோநிலை, நம்முடைய அந்த குணநலத்திலே செயலிலே அந்த மாற்றங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்குள்ளார அந்த மனவளக்கலைக்கு முன்பின் அந்த மாற்றங்கள்லாம் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. அதெல்லாம் சிறப்பு. ஆனா அருட்தந்தை அந்த இறை துகள்களினுடைய அந்த தன்மையை, இறைநிலையினுடைய தன்மையை, அந்த 4 தன்மைகள் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த இறை துகள்களையும் அவர்கள் கண்டுபிடிச்சு அந்த தவத்திலை உணர்ந்திருக்காங்க இல்லையா. அதெல்லாம் நமக்கு அதுவும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா அப்படின்றது என்னுடைய வினா. நம்முடைய தவத்தின் ஆழத்தில் போக போக நமக்கு அந்த உள்ளுணர்வாக இதெல்லாம் நமக்கும் தெரியணும் இல்லையா? வாழ்க வளமுடன். கண்டிப்பா தெரியணும், கண்டிப்பா தெரியும். ஓகேங்க ஐயா. அதுக்குதான் சொன்னேன். இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டவருக்கு கூட ஒரு பதில் சொன்னோம் இல்லையா, பிசிக்கலா இருக்கிறத கடந்து நாம ஹாஸ்டல் பாடிக்கு போகணும். ஹாஸ்டல்ல இருந்து காசல் பாடிங்கிறது இறை துகள் நிலை. அந்த நிலைக்கு நம்ம எப்போ ஒரு விஷயத்த கடந்து போகிறோமோ அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப நம்ம பிசிக்கலாவே இருந்து பார்த்து பழகிட்டே இருக்கிறத விட முடியல நம்மளால. இன்னமும் பாருங்க, ஒரு சில விஷயத்துல நம்மளால பிடிவாதமா பிடிச்சு வச்சிருக்கிறோம். விட்டுட்டு நம்ம அடுத்த எல்லைக்கு நம்ம தெரிஞ்சாலும் கூட விட்டுட்டு போக முடியல. அந்த விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியதை தானாக பெற்று விடலாம் அப்படிங்கறதுதான் நோக்கம். சரிங்க. அப்ப நம்ம நோக்கம் இறுதி நிலை நம்முடைய வாழ்க்கையில இதன்படி போய்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அருட்தந்தை சொல்ல கண்ட அந்த இறைவன் காட்சி நமக்கு உறுதி. கரெக்டுங்களா ஐயா? கண்டிப்பாக அந்த காட்சியை நம்ம உணர முடியும். அந்த காட்சியை அகக்காட்சியாக பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். நன்றி மட்டும் பெற்றால் போதும். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக லட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு மௌனம் நடத்தும் பொழுது இத்தனை தவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குதுங்களா ஐயா? பஞ்சபூத நவகிரகம் இப்ப 10 to 4 நடத்துறோம்னு வச்சுக்கோங்க ஐயா. அதுல பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், பஞ்சேந்திரிய தவம், அந்த 3 தவத்தை கொடுத்து அகத்தாய்வு செய்தால் போதுமானதாவா ஐயா? போதும். நீங்க 9 மையம் செஞ்சுட்டீங்கனாலே எல்லா தவமும் அதுலயே சேர்ந்து வந்துருது இல்லையா? ஆக்னி, சாந்தி, துரியம் இல்லையா? ஆமாங்கய்யா. 5 தவம் ஒரே தவத்துல வந்துடும். ஆமாங்கய்யா. அது போக அப்புறம் மீதி இருக்கிறது 4 தவம் தானே இருக்குது. ஆமாங்கய்யா. அத நீங்க தனித்தனியா பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மையம், இறைநிலை தவம், இந்த 4 சரி. தவம் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னா ஒரு நேரம் இருக்கிற போது என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரமாவது தவம் செய்யணும்.
1 மணி நேரமாவது தற்சோதனை செய்யும். தற்சோதனை தான் இங்க மிக முக்கியம். தவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தற்சோதனை விட்டு அது மௌனமே கிடையாது. சரிங்கய்யா. தவம் எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தற்சோதனையிலயும் நம்ம பயிற்சி பழகணும். சரிங்கய்யா. அவங்க தற்சோதனையில அதிக நேரம் எடுத்துக்கிட்டு தவத்தை நேரம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் தவம் செஞ்சது இன்னும் அடுத்த 1 மணி நேரம் நீங்க தற்சோதனை செய்றீங்கன்னு வச்சுங்க, அந்த மன அலைச்சல் வேகம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த 1.5 மணி நேரத்துக்கு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால நம்ம ஒரே தவத்துல கூட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அதை விட தற்சோதனை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னங்கய்யா? கொடுக்கணும். அதை நம்ம நடத்துறதல்ல, அவங்க செய்யணும். இப்ப நம்ம நடத்திட்டே இருந்தோம்னா அவங்க அதான் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமாங்கய்யா. அப்போ அவங்க மறுபடியும் அகத்தாய் பயிற்சி மாதிரி ஆயிடும். ஆமாங்கய்யா. மனதுல சிந்தனை உரை கேட்ட மாதிரி இருக்கும். ஆமாங்கய்யா. அப்படி இல்ல, செய்யணும், அவங்கள செய்ய வைக்கணும். அதாவது நீங்க மௌனம் இருக்கிற போது அந்த மௌனத்துல அவர்கள் தன்னை உணர்கிற அளவுக்கு அவர்கள் அந்த பயிற்சியில ஈடுபடுத்தணும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஈடுபடுத்திட்டு அவங்க பயிற்சி செஞ்சதான் சரிங்கய்யா. பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பேசாம இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஆமாங்கய்யா. வாழ மாட்டேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க இந்த சித்தாகாசம் அத நம்ம வான்காந்தத்திலயும் இருக்கு. நம்ம அதே வான்காந்ததான் நம்ம உடலுக்குள்ளேயும் இந்த ஜீவகாந்தம் இந்த சித்தாகாசம் இருக்கு. இருந்தாலும் அந்த சித்தாகாசம் அவ்வளவு தூரம் பிரிஃபையா வெளியில இருக்கு. அதே தானே நம்ம உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுல ஏன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அந்த எல்லார்கிட்டையும் இவ்வளவு கோபங்கள் எல்லாமே எழுச்சி பெறத்துக்கு அந்த அதே பியூரிபிகேஷன் தான் உள்ள நம்மளுக்கு எல்லா நம்ம உறுப்புகளை ஃபுல்லா எல்லாமே நடக்கிறது. நம்ம போறோம் பேசுறோம் எல்லாமே அந்த ஜீவகாந்தத்து மூலியமா தான் ஒவ்வொரு செல்களும் இயக்கம் படுறதுக்கும் நம்ம கை கால் நடக்கிறதுக்கு பண்ணுது. ஆனா ஏன் அது அவ்வளவு தூரம் பியூரிபிகேஷன் நம்ம உடல்ல ஏன் இவ்வளவு வேற்றுமையாக கொண்டு வருது ஐயா? சொன்னேன், வெளியில இருக்கிறது பியூரா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா? வெளியில இருக்கிற வான்காந்தம் பியூரிஃபைடா இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்றீங்களா? காலையில ஏர்லி மார்னிங் 4 to 6 பண்ணக்குள்ள நம்மளுக்கு நல்ல அந்த பெரிய அந்த பண்ணக்குள்ள நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஆனா 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பியூரிஃபை. இப்போ நம்ம கணக்குப்படி 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பியூரிஃபையான காந்தம் வருது. இப்போ மத்த நேரம் எல்லாம் வருது, மத்த நாள்லாம் வருதுன்னா ஆளுங்களுடைய எல்லா மக்களும் எழுந்துடுறாங்க. அவங்களுடைய அலட்சியம் எல்லாம் அந்த வான்காந்தத்துல நம்ம உடம்புக்குள்ள போய் மோதிக்கிட்டு இருக்குது. நேரமும் காந்தம் வரவும் செய்யுது போகவும் செய்யுது. கரெக்டா? ஆமாங்க ஐயா. அந்த காந்தத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது என்ன மோதிட்டு போதோ அதுக்கு தகுந்தாடி இங்க செயலுக்கு வருது. இப்ப நான் அந்த 1.5 மணி நேரம் உட்கார்ந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா இந்த 1.5 மணி நேரம் எனக்குள்ள வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் இப்ப என்னுடைய ஜீவகாந்தம் எதை எடுத்துக் கொள்ளுகிறதோ அதுக்கு தகுந்த ஒத்த பதிவுகள் நிறைஞ்ச காந்தம் உள்ள போகுது. கரெக்டா? அப்போ இந்த 1 மணி நேரம் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதையும் துக்கத்தை அனுபவிக்கிறதையும் யார்கிட்ட இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. நான் எதை எடுத்துக்கொள்ளுகிறேனோ அதை பொறுத்து. கூட்டை திறக்கணும்னா உடனே திருடன் எனக்குள்ள உதவி செய்யறான். கூட்டம் எப்படி திறக்கிறதுன்னு இல்லையா? அப்ப திருடனுடைய வான்காந்த பதிவுகள் அத வான்காந்தத்துல இருக்குது. திருடனுடைய அனுபவம் எல்லாம் அந்த வான்காந்தம் எனக்குள்ள செயலாக மாட்டது. அப்ப நான் என்ன விரும்புறேனோ அதுதான் எனக்குள்ள போகும். அதுக்குதான் நம்ம மனசை பக்குவப்படுத்தி நல்ல காந்த அமைக்கவர்கள் நமக்குள்ள வரணும். அதனாலதான் சாமி பயிற்சி சொல்லும்போது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்ப நல்லது நிரம்புதுன்னு சொன்னாக்க கண்டிப்பா அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம்? தீயதும் இருக்கு. காந்த ஆற்றத்துல பதிவுகள் நல்ல பதிவுகளும் இருக்கு, தீய பதிவுகளும் இருக்கு. எதை நீங்க உள்வாங்கிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்ககிட்ட அது செயல்பாட்டுக்கு வரும்.
அப்ப நல்லதை மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போதும் நல்லவங்களாவே இருக்கலாம், கெட்டதை மட்டும் வாங்கிட்டு இருந்தா எப்போதும் கெட்டவங்களா இருக்கலாம். நாம ரெண்டையும் மாத்தி மாத்தி வாங்கிக்கிறதுனால தான் நம்ம அறகுறையா இருக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மனசுல பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவை நோக்கி போலாமாங்க ஐயா? நிறைவுமா, நல்லதம்மா. வாழ்க வளமுடன். எல்லாம் முடிச்சுட்டாங்களாமா? யாரும் இல்ல? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு அழகா இவ்வளவு நேரம் சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்கி கொடுத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், இதை நிறைவாக நிகழ்த்தி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், இவ்வளவு நேரம் இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெற வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்யலாம். மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்லுவாங்க, பரத்தை உணர் அது வெளியாகும், பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவும் ஆகும், உரத்த ஓசை ஒடுக்க மோனம், உரத்த ஓசை ஒடுங்க மோனம், உணரவல்ல அறிவாய் உள்ள உருவம் ஓசை ஒளி சுவைகள் மனம், இவைக்கு மூலம் துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்வில், தோன்றியே நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்த நெல் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாம சுத்த வெளியை மட்டும் தேர்ந்து பிடித்து நிற்க பழகி கொண்டால் எப்பொழுதும் நமக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மையை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு தெய்வீகத்தன்மையை நமக்குள் உள்வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் தலைவர் ஐயா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே